அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்று யோகா பிராணாயாமா பற்றி பேராசிரியர் டாக்டர் சுந்தர் பாலசுப்ரமணியம் பேச வந்திருக்கிறார். அவர் உலகறிந்த ஒரு பிராணாயாம வல்லுனர். அவரை நாங்கள் இன்று இங்கு பேச அழைத்தது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம். ஏன்னா அவருக்கு நேரமே இல்லை, உலகம் எல்லாம் ஓடி திரியும் ஒருவர். இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய வசந்தம் நிறுவனத்துக்கு தொடர்ச்சியாக கோவிட் நேரத்திலே எங்களுக்கு உதவிய யோகா பயிற்சி செய்து உதவிய ஒரு வல்லுனர் எங்களுக்கு இருந்தார். அவர் அண்மையில் காலமாகிவிட்டார். நேற்று அவருடைய மறைவையொட்டிய அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நான் சென்றிருந்தேன். அந்த அஞ்சலியை நாங்கள் ஒரு நிமிடம் இங்கும் வசந்தம் மக்களோட நாங்கள் அதனையும் செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு உண்டு. அவருக்கான ஒரு அஞ்சலியை இப்பொழுது ஒரு மௌன அஞ்சலியாக ஒரு நிமிடம் அனைவரும் அதனை அஞ்சலியை செலுத்துமாறு நான் வேண்டிக் கொள்கின்றேன். மதியாபரணம் முத்துலிங்கம். நன்றி. இன்று நாங்கள் செய்யும் இந்த யோகா பற்றிய ஒரு விளக்கம் திருமூலர் எங்களுடைய ஒரு மூதாதையர், மிகுந்த அறிவுள்ள, அதாவது மூச்சு பயிற்சி பற்றிய பல நுட்பங்களை தெளிவாக மக்களுக்கு தன்னுடைய நூல் மூலம், திருமூல மந்திரம் என்று ஆட்கள் சொல்லுவார்கள், அந்த அப்படியான ஒரு மந்திர சக்தி உள்ள விடயங்களை அவர் அந்த நூலிலே கூறியிருக்கின்றார். அவரை தழுவி அவரை அடியொற்றி இன்று வந்திருக்கும் சுந்தர் பாலசுப்ரமணியம், டாக்டர் சுந்தர் பாலசுப்ரமணியம் ஒரு ஆய்வாளர். அவர் பிராணாயாமத்திலே மிகுந்த ஆய்வுகளை செய்துள்ளார். சில நோய்களுக்கு இந்த பிராணாயாம எவ்வளவு தூரம் உதவி செய்கின்றது, அதனாலே அவர்களுடைய நோய் குறைந்திருக்கின்றது, இல்லாம போயிருக்கின்றது போன்ற பல விடயங்கள் அவருடைய ஆய்வு மூலம் வெளிவந்திருக்கின்றன. அது சாதாரணமான ஆய்வு அல்ல. இது பல்கலைக்கழகங்களிலும் நிறுவனங்களிலும் அவர் செய்த ஆய்வு. உலக ரீதியிலே அவர் இந்த திருமூலருடைய இந்த பிராணாயாம பயிற்சியை மக்கள் எல்லோருக்கும், தமிழர்களுக்கு மாத்திரமல்ல எல்லோருக்குமே அறிய வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துடன் தொடர்ச்சியாக எல்லா நாடுகளுக்கும் சென்று விரிவுரைகள் ஆற்றுவது, பயிற்சி செய்வது, அவர் ஒரு யோகாவிலே சிறந்த ஒரு பயிற்சியாளர் போன்ற விடயங்களை அவர் செய்கின்றார். பல்வேறு பல்கலைக்கழகங்களில், ஏல் பல்கலைக்கழகம், சால்ஸ்டன் போன்ற பல்கலைக்கழகங்களில் எல்லாம் அவர் சென்று அங்குள்ள வைத்திய துறைகளிலே, மெடிக்கல் ஃபேக்கல்டி வழியே சென்று அது பற்றிய ஆய்வுகளையும் செய்து அவர்களோட தொடர்பு கொண்டு அவர் பல விடயங்களை தொடர்ச்சியாக செய்து பல்வேறு நோய்களுக்கான பரிகாரமாக இதனை மாற்றும் வழியை தேடுகிறார். அவர் பிறந்த குடும்பம், அதாவது தமிழ்நாட்டிலே அவர் பிறந்த அந்த குடும்பம் இந்த யோகா பயிற்சியிலே மிக முக்கியமாக ஈடுபட்டு வந்த பரம்பரையாக ஈடுபட்டு வந்த ஒரு குடும்பம். அதனாலே அது அவருடைய இரத்தத்திலே ஊறிய ஒன்று. அவர் இன்று ஒரு இருக்கையை, அதாவது
ஒரு பீடம் ஒன்றை, அதாவது யோகா பீடம் ஒன்றை பல்கலைக்கழகத்திலே அமைக்க வேண்டும் என்ற ஒரு மிகுந்த ஆர்வத்துடன் எல்லா நாடுகளுக்கும் சென்றிருக்கிறார். கனடாவிலேயே அவரை நான் பல தடவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. மிக அண்மையில் திருக்குறள் மாநாட்டில் கூட அவர் வந்து இருந்தார். அதை விட அந்த புத்தக விழா ஆண்டு ஒன்று நடந்தது, அதற்கும் வந்திருந்தார். அவர் எங்கும் ஆஹ், எங்கும் இருப்பார், எங்கும் செல்வார், எங்கும் பேசுவார் என்ற அடிப்படையிலே அவரை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ச்சியாக வகுப்புகளையும் அவர் நடத்தி கொண்டு வருகின்றார். அவரை பற்றி சொல்ல ஏராளமாக இருக்கின்றது. அவருடைய பிராணாயாமா .com என்ற அந்த இதில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவர் செய்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இன்று நாங்கள் அவரை பெற்ற அந்த பெரும் பேரை நான் என்னுடைய பேச்சாலே நேரத்தை கடத்தாமல் அவர் மூலம் இதனை பேச வைக்கின்றோம். அத்துடன் கனடாவிலே இந்த மாதம் ஒரு தமிழர்களுடைய மரபு உரிமை விழா கொண்டாடும் மாதம், தை மாதம். அந்த மாதத்திலே அவரை நாங்கள் இந்த விடயத்துக்கு அழைத்தது எங்களுக்கு ஒரு பெரும் பேறு, நல்ல ஒரு விடயத்தை செய்வதற்கு. அதாவது மரபுரிமையை நாங்கள் வசந்தமும் கொண்டாடி கொண்டுதான் வருகின்றோம். இன்று அதனை கொண்டாடுவதற்கு அவருடைய பேச்சு எங்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கும். அத்துடன் ஒரு பெண் பிள்ளை எங்களுக்கு வருகின்றார். அவரும் இந்த வீணா வாசிக்க இருக்கின்றார். அவர் பற்றி நான் பேராசிரியர் பேசிய பின்னர், சுந்தர் பேசிய பின்னர் நான் அவர் பற்றிய விளக்கங்களை அவரை பற்றி சுந்தர் பேசிய பின்னர் நாங்கள் சில கருத்தாடல்களை முடித்து கொண்டு பின்னர் இந்த வீணை வாசிப்புக்கு செல்வோம். அந்த வாசிப்பு பற்றியும் அந்த அந்த பெண் இருக்கும் நிறுவனம் பற்றியும் நாங்கள் பின்னர் பேசிக்கொள்வோம். இப்பொழுது பேராசிரியர் சுந்தருடைய நேரத்தை நாங்கள் நன்றாகவே பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு இப்பொழுது அவரை அழைக்கின்றோம். நன்றி பேராசிரியர் சுந்தர் பாலசுப்ரமணியன். அனைவருக்கும் வணக்கம். வசந்தம் நிறுவனத்தினை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய பார்வதி அம்மா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் நன்றியும், இங்கே கூடியிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பெரியவர்கள்ட்ட இவ்வளோ பெரியவர்கள் கூடியிருக்க இந்த இடத்துல உங்கள் எல்லாரையும் பார்க்குறது, உங்களுடைய ஆசிகளை பெறுவது, மேலும் இந்த புத்தாண்டு நேரத்தில் உங்களுடைய வாழ்த்துக்களை பெறுவது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். அந்த வகையில் நான் ரொம்ப மகிழ்வாக இருக்கிறேன். நன்றி. ஒரு ஓம் சொல்லி, ஒரு திருமந்திரத்தை சொல்லி நம்ம வகுப்பை தொடங்கலாம், நிகழ்ச்சினை. நல்லா மூச்சை இழுக்கிறோம், இழுத்துட்டு ஒரு ஓம் அப்படின்னு உச்சரிக்கிறோம். ஓ தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமஞ்செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல்தானே. தெய்வ திருமூலருடைய திருவடிகளையும் ஏனைய சித்தர்களுடைய திருப்பாதங்களையும் போற்றி இந்த கற்றலினை தொடங்குகிறோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கமும் இங்கே கூடியிருக்கிறதுக்கான நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா சொன்ன மாதிரி நான் இருக்கிறது சார்ல்ஸ்டன், தென் கரோலினா மாநிலத்தில் இருக்குது. சவுத் கரோலினா கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய கெனடியன்ஸ்கிட்ட பேசினோம்னா அவங்க சொல்கிறது எல்லாம் ஒரு ஊர் சொல்லுவாங்க, மெர்ட்டில் பீச் அப்படிம்பாங்க. அந்த ஊர் நான் இருக்க இடத்துலேருந்து ஒரு 90 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். நான் இங்கே இருக்க மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கரோலினா
தென் கரோலினா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் கதிரியக்க புற்றுநோய் கதிரியக்க மருத்துவம் துறைகளில் ரேடியேஷன் ஆங்காலஜி துறையில் நான் ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கேன். எங்களுடைய பூர்வீகம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி. அங்கே வந்து ஒரு ஆசிரியர், என்னுடைய அப்பா வந்து நடுநிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் அவர். அதே போல் நான் வந்து இங்கே அமெரிக்காவுக்கு வந்து 1999ஆம் ஆண்டு என்னுடைய மேல் மட்ட ஆராய்ச்சிக்காக இங்கே வந்தேன். வந்து இதய நோய்களை பற்றிய ஆராய்ச்சிகள், அதற்கு பிறகு எலும்புகளில் இருக்கக்கூடிய திசுக்களை பற்றிய ஆராய்ச்சிகள், அதை ஏல் பல்கலைக்கழகத்தில் செய்தேன். அதற்கு பிறகு இங்கே தென் கரோலினா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இதய நோய் சம்பந்தமாகவும், அதன் பிறகு புற்றுநோய் இயல் அது சம்பந்தமாகவும் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறேன். என்னுடைய இந்த சேட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப்சைட்டோட முகவரி போட்டிருக்கேன், இணையதளத்தினுடைய முகவரி போட்டிருக்கேன், pranascience.com. அதில் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய நிறைய வேலைகளை பற்றி, நாங்கள் இதுவரைக்கும் செய்திருக்க வேலைகளை பற்றி, ஆராய்ச்சிகளை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு அதிலிருந்து நிறைய செய்திகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதை போலவே நிறைய வீடியோஸ், காணொளிகள் நிறைய வெளியிட்டிருக்கோம். விழியங்கள் எப்படி வந்து மூச்சு பயிற்சிகளை செய்கிறது அப்படிங்கிற முறைகளை வந்து அந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய பெயரை சுந்தர் ப்ரீத்திங் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னாலும் அந்த காணொளிகளையும் இதர விஷயங்களையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதனால் வந்து நிச்சயமாக தொடர்ச்சியாக என்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் ஏன் இந்த துறைக்குள்ளே வந்தேன் அப்படிங்கிறது வந்து அது வந்து எனக்கு தமிழ் மீது இருந்த ஒரு நாட்டத்தின் காரணமாகத்தான் இந்த துறைக்குள்ளே நான் வர முடிஞ்சது. அதை போலவே சித்த மருத்துவம் சார்ந்த என்னுடைய பின்புலம், குடும்பத்தினுடைய பின்புலமும் ஒரு முக்கியமான காரணம் என்று நான் சொல்வேன். எனக்கு தமிழில் ரொம்ப ஆர்வம் அதிகம். குழந்தையிலேருந்தே வந்து தமிழை பேசணும், தமிழை படிக்கணும், படிக்கிறதா இருந்தால் தமிழ் புத்தகத்தை படிக்கணும், அப்படி தான் வந்து நான் வளர்ந்த விதம். அந்த வகையில் எனக்கு திருமூலருடைய திருமந்திரமும் மற்ற சித்தர்களுடைய பாடல்களும் தமிழ் இலக்கியங்களும் பழந்தமிழ் இலக்கியங்களையும் படிக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு ரொம்ப சின்னதிலேருந்தே இருந்துச்சு. அதே போலவே சித்த மருத்துவ குடும்பம் என்று சொல்கின்ற போது நம்முடைய சித்த மருத்துவ மரபுகள், அந்த சித்த மருத்துவ முறைகள்லாம் எப்படி வரும் அப்படின்னா, சமையலறை மூலமாக நமக்கு வந்து எல்லா சித்த மருந்துகளும் நமக்கு இன்றைக்கி இருக்குது. இப்போ சோம்பு சீரகத்திலிருந்து மஞ்சள், மிளகு, இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே மருத்துவ குணம் கொண்ட பொருட்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதை போலவே தான் மற்ற வாழ்க்கை நெறிமுறைகளை வந்து சொல்லி கொடுக்கறதுக்கான பயிற்சிகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதில் மிக முக்கியமானது யோக பயிற்சி. யோகம் என்ற உடனே நம்ம எல்லாரும் நினைக்கிறது உடலை முறுக்கி வளைத்து செய்யக்கூடிய ஆசன பயிற்சிகளை தான் நம்ம யோகம் அப்படின்னு பெரும்பாலானவர்கள் நினைப்பார்கள். ஆனால் யோகம் என்பது அது மட்டுமல்ல. யோகம் என்பது பல்வேறு விதமான யோக முறைகளை குறித்தது. உதாரணமாக அட்டாங்க யோகம் என்பது ஒரு வகையான யோகம். அந்த அட்டாங்க யோகத்துக்கு உள்ள பல்வேறு விதமான படிநிலைகள் இருக்கின்றன. என்னென்ன, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இயமம், நியமம். ஆசன பயிற்சிகள் ஒரு அங்கம்தான். அதில் அட்டாங்கம் என்பது 8 அங்கங்களை உடையது. அந்த 8 அங்கங்களில் ஒரே ஒரு அங்கம் தான் அந்த ஆசன பயிற்சிகள். உடலை எப்படி வைத்து கொள்வது, உடலை எப்படி முறுக்குவது, வளைப்பது, நீட்டுவது, இது எல்லாமே வந்து ஆசன பயிற்சிகளில் அடங்கும். அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது பிராணாயாமம். அதற்கு அடுத்து பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று 8 அங்கங்களை கொண்டது தான் அந்த அட்டாங்க யோகம். அந்த அட்டாங்க யோகத்தை தாண்டி பல்வேறு விதமான யோக முறைகள் இருக்கின்றன தமிழ் மரபில். கேசரி யோகம், பரியங்கி யோகம், சந்திர யோகம், இதெல்லாம் வந்து பல்வேறு விதமான யோக முறைகளாக திருமூலர் சொல்லியிருக்கார். திருமூலரை பற்றி சொல்லணும்னா நிறைய கதைகளை சொல்லுவாங்க மக்கள். அந்த கதைகளுக்குள்ளெல்லாம் நம்ம போவேணாம். ஆனால் திருமூலர் யார் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்கார். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடில் நந்திகள் நால்வர், சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி என்று இவரோடு என்னோடு என்மரும் ஆமே. அவரோட சேர்த்து 8 பேர் வந்து நந்தி தேவர்கிட்ட படித்தாங்க. அதில் முக்கியமானவராக நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சவர் பதஞ்சலி முனிவர். இவர் எல்லாருமே ஒரு சாலையில் படித்த மாணவர்கள். அப்போ திருமூலருடைய காலம் எதுன்னா பதஞ்சலியுடைய காலம்.
அது நந்தி தேவருடைய மாணவராக இருந்தவர். அது மட்டும் நமக்கு போதுமானது. திருமூலர் 3000 பாடல்களை எழுதியிருக்கார் திருமந்திரத்தில். அதை மந்திர மாலை என்றும் சொல்வார்கள். இந்த திருமந்திரம் சைவ திருமுறைகளில் மிக முக்கியமானது. ஒரு 10வது திருமுறையாக வைத்திருக்கிறார்கள். இந்த திருமந்திரத்துக்குள்ளே 4 விதமான பால்கள் உண்டு, 4 விதமான பிரிவுகள் உண்டு. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 பகுதிகள். சரியையில் நம்ம உடல் ரீதியாக என்னென்னலாம் செய்து நாம் உயர்நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது சரியையில் சொல்லப்பட்டிருக்கும். கிரியையில் என்னென்ன விதமான சடங்குகளை செய்வது என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். யோகத்திலே நான் குறிப்பிட்டது போல் அட்டாங்க யோகம், மற்ற விதமான யோகங்கள், இது எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஞான தேடுதலின் மூலமாக நாம் உயர் ஞானத்தை அடைவது. இந்த 4 முறைகளின் மூலமாகவும் நாம் உயர்நிலைகளை அடைய முடியும். வாழ்வில் நாம் யார் என்று தெரிந்து கொள்ள முடியும். தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்றல்லது, பின்னை ஒரு பற்றும் உண்டோ பேசாய் பராபரமே என்று தாய்மானவர் சொல்லியிருப்பார். தன்னை அறிவது தான் முக்கியமான உயர் ஞானம் என்று நம்முடைய தமிழ் மரபு கூறுகிறது. அந்த வகையிலே தன்னை அறிவதற்கான உத்திகளாக இந்த 4 உத்திகளையும் திருமூலர் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் பிராணாயாமம் என்று சொல்லப்படக்கூடிய மூச்சை பற்றிய பயிற்சிகளை திருமூலர் பிராணாயாம பகுதியில் மட்டும்தான் வச்சிருக்காரான்னா அது கிடையாது. மூச்சை பற்றிய குறிப்புகளை திருமந்திரம் முழுவதுமே அவர் பரப்பியிருக்கிறார். திருமந்திரம் முழுக்க எடுத்து பார்த்தோம்னா 3000 பாடல்களில் 300 பாடல்களுக்கு மேலே அதில் இருக்கிறது எல்லாம் மூச்சை பற்றிய செய்திகள் தான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, சரியையாக இருக்கட்டும், கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 முறைகள்லையும் ஒருத்தர் எந்த முறையை பயன்படுத்தினாலும் அதில் முக்கியமான சாதனமாக, கருவியாக, ஊன்றுகோலாக இருக்கக்கூடியது மூச்சு என்பது தெளிவாகிறது. இந்த மூச்சை பற்றி நல்ல ஆழமாக எல்லா இடங்கள்லையும் சொல்லியிருந்தாலும் பிராணாயாமம் என்ற பகுதியில் அட்டாங்க யோகத்துக்குள்ள 3வது தந்திரத்தில் அட்டாங்க யோகத்துக்குள்ளே இருக்க 4வது அந்த பிரிவுக்குள்ளே சொல்லியிருப்பார் பிராணாயாமம். அதில் முதல் பாடலை பார்த்தோம்னாலே ரொம்ப அருமையான ஒரு பாடல். எல்லாருக்கும் பிரச்சனை எங்கேருந்து வருது அப்படின்னா, எதால் வருது? உடல் ரீதியாக வர்ற பிரச்சனைகள் ஒரு பக்கம், ஆனால் பெரும்பாலான பிரச்சனைகள் வர்றது மனசால் தான் வருது. மனம்தான் நமக்கு பகை அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்கார். மனம்தான் நமக்கு பகை, அதை குத்துவோம் வாருங்கள், அதை கொள்வோம் வாருங்கள், அதை வேட்டையாடுவோம் வாருங்கள்னு பாரதியார் வசன கவிதையில் சொல்லியிருப்பார். அப்போ அந்த மனசு தான், சிவவாக்கியரும் அதே மாதிரி தான் சொல்லியிருப்பார். அந்த மனசு தான் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கிடங்காக இருக்கிறது. எல்லாத்தையும் அதில் போட்டு கொட்டி வச்சுருப்போம். நேற்றைக்கு போகும், நாளைக்கு போகும், இருக்க இடத்த விட்டு எல்லா இடத்துலையும் தேடி தேடி அலையும். அதான் அந்த மனசுடைய தன்மை. அந்த மனசை எப்படி அடக்கிறது? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, இந்த மனசை எப்படி அடக்கிறது? இவ்வளோ பிரச்சனையை கொடுக்குது இல்லையா மனசு, அதை எப்படி அடக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னென்னா, மனதாலே அடக்க முயற்சிப்போம். நமக்கு வேறு சாதனங்கள் இல்லை, அதனால் மனசால் தான் அடக்க முயற்சிப்போம். அல்லது மனசை அடக்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு டைவர்ஷன், வேறு ஒரு இடத்துக்கு போய் அதை ஏதாவது ஒன்று பண்ண பார்ப்போம். ஆனால் திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்யக்கொண்டேறும் குதிரை மற்றொன்றுண்டு, மெய்யற்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுத்திடும் தானே. மனமாகிய அந்த தலைவன், உடலினுடைய தலைவன், இந்த மனம்தான் நம்ம உடலுக்கு தலைவன். அந்த மனம் 5 புலன்களுக்கும் நாயகனாக இருக்கக்கூடியது. நம்ம சொல்கிறோம்ல, புலன்கள் பார்க்குறது, கேட்குறது, நுகர்றது, தொடுறது, சுவைக்கிறது, இது எல்லாமே இந்த புலன்கள் எல்லாத்துக்குமே தலைவனாக இருக்குது. ஆனால் அந்த மனம் ஏறி செல்லக்கூடியது ஒரு குதிரை. அந்த குதிரை தான் நம்முடைய மூச்சு. அந்த மூச்சை கட்டுப்படுத்தினா அது மேலே ஏறி போயிட்டு இருக்க மனசையும் கட்டுப்படுத்தலாம் என்பது தான் திருமூலர் காட்டியிருக்க அழகான ஒரு பாதை. எல்லாருக்கும் மூச்சை கட்டுப்படுத்த முடியும். எல்லாராலையும் மூச்சு விடுறதை கவனிக்க முடியும். மூச்சை கூட குறைச்சி இழுக்க முடியும், உள்ளே அடக்க முடியும், வெளியில் அடக்க முடியும், கொஞ்சம் நீளமாக இழுக்க முடியும், வேகமாக இழுக்க முடியும். இது எல்லாத்தையுமே நம்ம மூச்சு வழியாக செய்யலாம். அப்படி செய்யும்போது அது என்ன நடக்குதுன்னா, மனசை மாற்றுது. இது திருமூலர் சொன்னதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போதைய நியூரோ சயின்ஸ் அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் மூச்சை பார்த்து தான் உங்களுடைய மூளை தன்னுடைய வேலைகளை எல்லாத்தையும் மாற்றிக்க போகுது.
இந்த மூளை வந்து எப்படி இயங்குது அப்படின்னா, அதுக்கு மிக முக்கியமான ஒரு இன்புட், முக்கியமான ஒரு செய்தி எதுகிட்டேருந்து எடுத்துக்குதுன்னா மூச்சிலேருந்து தான் எடுத்துக்குது. இவர் இப்போ நல்லா மூச்சு விடுறாரு, ஆழமாக மூச்சு விடுறாரு அப்படின்னு மூளை உணர்ந்தால் அது தன்னுடைய வேலைகளை என்ன செய்யுமா, நல்லா இவருக்கு வந்து இப்போ ஞாபகத்திறனை கூட்டுவோம், இவருக்கு வந்து ஃபோக்கஸ் எப்படி ஒரு வேலையில் வந்து எப்படி கவனத்தை குவிக்கிறான் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துவோம் அப்படின்னு அந்த மூளை வந்து தன்னுடைய வேலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும். ஆனால் அதே நேரத்தில் மூச்சு வந்து வேகமாகவோ அல்லது வந்து எந்த விதமான ஒரு உணர்வுமே இல்லாமல் மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த மூளை என்ன செய்யும்னா, இவர் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கார், இவருக்கு ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதனால் இவருடைய கவனம் எல்லாம் வந்து இப்போ அதில் இந்த மாதிரியான உயர்மட்ட வேலைகளில் செய்ய முடியாது, ஈடுபட முடியாது. உங்களால் வந்து வாசிக்க முடியாது, ஒரு வாசிக்கிறத வந்து மனப்பாடம் செய்ய முடியாது, மனப்பாடம் செஞ்சது திருப்பி எடுக்க முடியாது, அல்லது ஒரு வேலையில் வந்து கவனத்தை குவிக்க முடியாது, எல்லாம் சிதறி இருக்கும். அந்த மாதிரியான செய்திகளை வந்து மூளை வந்து அப்படி தான் அது உணரும். மூச்சின் வழியாகத்தான் நம்முடைய மூளை செயல்படுகிறது, மூச்சின் வழியாகத்தான் நம்முடைய இரத்த ஓட்டமும் செயல்படுகிறது. ஏன்னா நம்ம நேரடியாக நம்மளுடைய இதயத்தை கட்டுப்படுத்த முடியுமா? இதே ஓட்டம் இருக்குது, இதயத்துடைய துடிப்பு இருக்குது, 72 முறை துடிக்குது ஒரு நிமிடத்துக்குன்னா அதை வந்து நம்ம கூடவோ குறைச்சோ நேரடியாக அதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு மிக முக்கியமான கருவி என்னென்னா மூச்சு. நீங்கள் மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து பயிற்சிகளை செய்யும்போது இதயத்தினுடைய ஓட்டமும் கட்டுப்பட ஆரம்பிக்கும். அதை போல தான் உடம்பில் இருக்க எல்லா உறுப்பு மண்டலங்களுக்கும் மிக முக்கியமான செய்திகளை தருவது இந்த மூச்சு தான். இரத்த ஓட்டம், நம்முடைய திசுக்களில் ரத்தம் சரியாக ஓட வேண்டுமென்றால் மூச்சு சரியாக இருந்தால் தான் எல்லா இடங்களுக்கும் ரத்தம் பாயும், எல்லா இடங்களையும் வளப்படுத்தும், அங்கே இருக்க கழிவுகளை நீக்க முடியும். இது எல்லாத்துக்கும் காரணம் இரத்த ஓட்டம். அந்த இரத்த ஓட்டத்தை சீராக்குவதும் மூச்சு தான். அப்போது மூச்சு என்பது சும்மா தன்னால் போயிட்டுருக்க ஒரு விஷயம் கிடையாது, அதை நம்ம மாற்ற முடியும். அதை மாற்றுறதன் மூலம் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள முடியும், உடலை மாற்றிக்கொள்ள முடியும், உள்ளத்தை மாற்றிக்கொள்ள முடியும். அதனால் அது ஒரு மிக முக்கியமான மருந்து. ஏன்னா திருமூலர் மருந்துன்னா என்ன சொல்கிறாருன்னா, மறுப்பது உடல் நோய் மருந்தென சாலும், மறுப்பது உளநோய் மருந்தெனலாகும், மறுப்பது இனி நோய் வாராதிருக்க மறுப்பது சாவை மருந்தெனலாமே. இதை மருந்தை பற்றி சொல்லியிருக்க எல்லா தன்மைகளும் மூச்சுக்கு பொருந்தும். ஏன்னா மூச்சுக்கும் அதே சொல்லியிருப்பார், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அது ஆமே. நம்ம எல்லாருக்குமே கூற்றை உதைக்கணும், கூற்றுன்னா யமனை உதைச்சி தள்ளணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கான உபாயம், அதுக்கான வழிமுறை மூச்சில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு பல பேருக்கு தெரியாது. அது தெரிஞ்சிச்சுன்னா நம்முடைய வாழ்நாளை மிக ஆரோக்கியமாக நலத்துடன் நாம் கழிக்க முடியும். அது மிக முக்கியமான ஒரு செய்தியாக நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அந்த மூச்சு பயிற்சியை யார் வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். 37 விதமான மூச்சு பயிற்சிகளை என்னுடைய புத்தகத்தில் வெளியிட்டிருக்கேன். அந்த புத்தகத்தை பற்றிய செய்திகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய இணையதளத்தில். முரட்டு குதிரைக்கு 37 கடிவாளங்கள் அப்படின்னு அந்த புத்தகத்தினுடைய தமிழ் ஆக்கம். அதனுடைய ஆங்கில வடிவம் வந்து மைண்ட் யுவர் ப்ரீத்திங் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பயிற்சிகள் இருக்கும். ஆழ்ந்த மூச்சு எப்படி செய்யலாம், வேகமான மூச்சு பயிற்சிகளை எப்படி செய்யலாம், நாசி சம்பந்தமான மூச்சுகளை எப்படி செய்யலாம். ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிறதெல்லாம் குளிர் பிரதேசம். நான் வந்து இப்போ கனடாவுக்கு வந்திருந்தேன் இந்த டிசம்பர் மாதம். நல்ல குளிர், பனி எல்லாம் போத்தி இறுக்கி கட்டிக்கிட்டு தான் எல்லோரும் வெளியில் இறங்க முடியும் இல்லையா? அந்த நேரத்தில் நம்மளால் மூச்சு பயிற்சிகளை சரியாக செஞ்சோன்னா உடலினுடைய வெப்பத்தை நாம் கூட்டிக் கொள்ள முடியும், மனச்சோர்விலிருந்து நாம் அகன்று கொள்ள முடியும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆய்வுகளின் மூலமாக காமிச்சிருக்கோம். ஸோ இந்த பயிற்சிகள் எல்லாத்தையும் செய்கிறதன் மூலம் நாம் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம். எப்படி இதுகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, 2013ஆம் ஆண்டுலேருந்து இந்த துறையில் வந்து ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கோம் எங்களுடைய குழுவானது. அதில் முதலாக அந்த திருமூலருடைய திருமந்திரத்தில் இருக்க ஒரு பாடல், அந்த ஒரு பாடல் வந்து ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் 64 கும்பகம்
ஊறுதல் 32 ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே என்ற ஒரு பாடலில் அவர் எப்படி மூச்சை இழுக்கணும், எவ்வளோ நேரம் அடக்கணும், எவ்வளோ நேரம் வெளியில் விடணும் அப்படிங்கிற செய்திகளை துல்லியமாக, அதாவது அளவீட்டு முறைப்படி சொல்லியிருக்காரு. எவ்வளோ நேரம் இழுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும், எந்த நாசி வழியாக இழுக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அப்படி நம்ம செய்யும்போது நாங்கள் கண்டுபிடிச்சது என்னென்னா, அது எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சிறிய மாறுதல் என்னென்னா, உமிழ்நீர் நிறைய சுரக்க ஆரம்பிச்சிச்சு. எச்சில் நிறைய சுரந்துச்சுனாலே, உங்களுடைய வாயில் உமிழ்நீர் நிறைய இருந்துச்சுனாலே உங்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் வர்றது நின்றும். இந்த வாயில் உமிழ்நீர் இல்லாமல் ட்ரை மவுத்துன்னு சொல்கிறாங்களே, வாய் காஞ்சி போயிடும், உலர்ந்த வாய், உலர்ந்த கண்கள், உலர்ந்து அப்படியே தொண்டையெல்லாம் உலர்ந்து போயிருக்கும் இல்லையா, அதே மாதிரி நம்முடைய சிறுநீர் மண்டலம், இது எல்லாமே பாதை, இதெல்லாமே உலர்ந்து போய் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய மனசுலையும் உடல்லையும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, அழுத்தம் அதிகமாக இருக்குது. அதனால தான் இதனால் இதெல்லாம் காஞ்சி போயிடும். இப்போ உதாரணமாக நம்ம எங்கேயாவது ஒரு மீட்டிங்கில் போய் பேச போகிறோம், நம்மளை யார்கிட்டையோ ஒரு கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்ககிட்ட ஒரு கூட்டம், யாரோ ஒரு பெரியவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வைங்களேன். அப்போ நமக்கு என்ன செய்யும், தொண்டையெல்லாம் உலர்ந்துடும், அப்படி செருமுவோம், தண்ணி குடிப்போம். ஏன்னா அதுதான் அந்த ஸ்ட்ரெஸ், அந்த பயம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நிறைய நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம் வாழ்நாள் முழுக்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் அப்படின்னா மூச்சு பயிற்சிகளால் முடியும். இந்த மூச்சு பயிற்சியை செய்யும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, நிறைய உமிழ்நீர் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய உமிழ்நீர் தூண்டப்படுகிறது என்றால் நாம் ரிலாக்ஸாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நாம் தளர்வாக, மனசில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இயல்பாக இருக்கிறோம் என்று அர்த்தம். அதனால் அந்த எச்சில், அதாவது மூச்சு பயிற்சியின் வழியாக அந்த உமிழ்நீரை பரிசோதிக்கும் போது அதில் நிறைய புரதங்கள் இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். வெவ்வேறு விதமான புரதங்கள், அந்த ஒவ்வொரு புரதத்துக்கும் ஒரு விதமான வேலை இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம கட்டுரைகளில் வெளியிட்டிருக்கோம். அந்த கட்டுரைகள் எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்க்கலாம். பிராண சயின்ஸ் இதில் இருக்குது. முக்கியமாக சில புரதங்களை நான் சொல்கிறேன். என்னென்னா, நெர்வ் க்ரோத் ஃபேக்டர், நம்முடைய நரம்பை வளர்க்கக்கூடிய ஒரு புரதம் இருக்குது. அதில் அந்த நரம்பை வளர்க்கக்கூடிய புரதம் என்ன செய்யும், நரம்புகளுடைய வேலைப்பாடுகளை நல்லா தூண்டும். அது ரொம்ப நாள் இருக்க வைக்கும். அது நம்மளுடைய மூளையினுடைய திறனை அதிகமாக்கும். அல்சைமர் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கும். வந்திருந்தாலும் அவற்றை குணப்படுத்தி கொள்ளும் அளவுக்கு சில பயிற்சிகள்லாம் இருக்குது. அதாவது அந்த மூலக்கூறுக்கான தன்மைகள் இருக்குது. அதனால தான் அந்த நெர்வ் க்ரோத் ஃபேக்டருங்கிற பொருளை, அந்த மூலக்கூறை ஒரு மருத்துவமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது கிளினிக்கல் ட்ரையல்ஸில் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை நிறைய பரிசோதித்து அதனால் நல்ல முடிவுகளும் ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த நெர்வ் க்ரோத் ஃபேக்டரை நம்ம பிராணாயாமத்தின் மூலமாக தூண்டிக்கொள்ள முடியும். அது முதலாக நம்ம கண்டுபிடிச்சது. அதுக்கு அடுத்ததாக நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு தன்மைகளை நாம் தூண்டிக்கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த இன்ஃப்ளமேஷன் சொல்கிறோம் இல்லையா, அழற்சி, அந்த அழற்சிகளை நாம் குறைத்து கொள்ள முடியும். அதுவும் இல்லாமல் டியூமர் சப்ரெஷன், அப்படி அதாவது கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதையும் குறைக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகளை நாம் உருவாக்கி கொள்ள முடியும். நம்ம உடம்பு ஒரு எந்திரம்னு வச்சுக்கிட்டோன்னா, ஒரு ஃபேக்ட்ரின்னு வச்சுக்கிட்டோன்னா, அந்த ஃபேக்ட்ரியை ஓட வைக்கிறதுக்கு நம்ம கெமிக்கல்ஸ் எடுக்கணும். வெளியிலேருந்தும் எடுக்கலாம், நமக்கு உள்ளேயும் தயாரிச்சுக்கலாம். இந்த மூச்சு பயிற்சிகள் என்ன செய்யுது அப்படின்னா, நமக்குள்ளேயே நமக்கு தேவையான மூலக்கூறுகளை தயாரித்து கொள்ள உதவி செய்கிறது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்மளே நமக்குள்ள கள் உண்ண வேண்டாம் தானே கழிதரும், திருமூலர் சொல்லியிருப்பார். துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும் உள்ளது சொன்னோம் உணர்வுடையோர்க்கே. அதாவது இந்த மூச்சு பயிற்சிகளை செய்தால் புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால், புறவின்னா குதிரைன்னா நம்மளுடைய மூச்சு சொன்னல, அந்த குதிரையை நாம் அடக்க கற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கு கல் தேவையில்லை. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு குடிக்க வேண்டியதில்லை, வேறு பொருட்களை பயன்படுத்த வேண்டியதில்லை, வேறு விதமான நாட்டங்களில் நம்ம மனசு போக வேண்டியது இல்லை. அப்போது என்ன செய்வேன்னா, கல் உண்ண வேண்டாம் தானே கழிதரும்னா சந்தோஷம் நம்ம உள்ளேருந்து ஊறும். எப்போ நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, நம்ம வாழ்நாளில் குடும்பத்தோட நண்பர்களோட சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்கும்போது அது அந்த களி நமக்கு வந்திருக்கும்.
ஏன் நமக்கு வந்து ஒரு சோஷியல் இது மாதிரி வந்து சமூக அரங்கங்களில் போகும்போது அங்கே பேசும்போதெல்லாம் நமக்கு வந்து மனசு இலகுவாக இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து நமக்குள்ள தோன்றக்கூடிய அந்த மூலக்கூறுகள். என்டார்ஃபின்னு சொல்லுவாங்க, ஆக்சிடோசின் சொல்லுவாங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நிறைய சுரக்கக்கூடிய நிறைய நியூரோ ஹார்மோன்ஸ், அதாவது நரம்புகளை வந்து நல்லா தூண்டக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே நமக்குள்ளே சுரக்க ஆரம்பிக்கும். அதையே அந்த பொருட்களை மூச்சு பயிற்சியின் வழியாகவும் நாம் சுரக்க வைத்து கொள்ளலாம் என்பது தான் எங்களுடைய ஆராய்ச்சி வந்து சொன்னது. அதற்கு அப்புறம் நாங்கள் வந்து இப்போ வந்து என்னென்ன செய்கிறோம் அப்படின்னா, கேன்சர் முக்கியமாக வந்து புற்றுநோயில் பல்வேறு விதமான புற்றுநோய் அடைந்தவர்களுக்கும் இந்த பயிற்சிகளை கொடுத்துட்டு வர்றோம். இப்போ உதாரணமாக மார்பக புற்றுநோய் இருந்த பெண்மணிகளுக்கு அவர்களுக்கு வந்து அந்த கதிரியக்க சிகிச்சை அளித்ததற்கு பிறகு 12 வாரங்கள் இந்த மூச்சு பயிற்சிகளை கொடுத்தோம். அதை வந்து ஒரு ஆப் மூலமாகவோ அவங்க நேரடியாக வந்து கற்றுக்கணுன்னே இல்லை, இது மாதிரி ஒரு ஜூம் மீட்டிங், ஒரு ஆப்பில் இருக்க எக்ஸசைஸ் இதை பார்த்தே கற்றுக்கலாம். அப்படி கற்றுக்கிட்டு அவங்க பயிற்சி செய்யும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு இருக்க அந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, மனம் சம்பந்தமான ஒரு குறைபாடுகள், அது எல்லாமே வந்து குறையுது. அதே போல் அவங்க உடம்புக்குள்ளே நிறைய உற்சாகமூட்டக்கூடிய மூலக்கூறுகள் உருவாகின்றன. அதே மாதிரி அவங்களுடைய உடம்பில் இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய மூலக்கூறுகள் உருவாகின்றன அதிகமாக. அப்போ இது எல்லாமே வந்து இந்த பிரஸ்ட் கேன்சருக்கு பயன்படுது. அது இல்லாமல் நம்ம இப்போ நிறைய மற்ற கேன்சர்ஸ்க்கும் வந்து வகுப்புகளை நடத்திக்கிட்டு இருக்கோம். உதாரணமாக அந்த ப்ராஸ்டேட் கேன்சர், கைனகாலஜிக்கல் கேன்சர், பெண்மணிகளுக்கான கர்ப்பப்பை இதை போன்ற கேன்சர், அதற்கு அப்புறமா வந்து ஹெட் அண்ட் நெக் கேன்சர், தலையில் கழுத்தில் ஏற்படக்கூடிய கேன்சர் எல்லாம், அதே மாதிரி லங் கேன்சர், நம்முடைய நுரையீரலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள், இது எல்லாத்துக்குமா வந்து இந்த மூச்சு பயிற்சிகளை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதை கொடுத்துட்டு அவங்ககிட்ட அதை பற்றி கேட்கும்போது இந்த பயிற்சிகள் சுலபமாக இருக்குது, செய்கிறதுக்கு ஈஸி, எங்களுக்கு வந்து இந்த பயிற்சிகளை செய்யும்போது மனசுக்கும் நல்லா இருக்குது, உடம்புக்கும் நல்லா இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க. அதனால் இந்த துறை வந்து மிக அதிகமான அளவில் வந்து பார்க்கப்படுகின்றது. சுலபமாக இருக்கிறதுனால, மூச்சு பயிற்சி முறைகள் எளிமையாக இருக்கின்றதுனால எல்லாராலையும் பயன்படுத்த முடியும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி மூச்சு பயிற்சிகளை நாம் வடிவமைத்து கொள்ள முடியும். எல்லாரும் மூச்சு பயிற்சி செய்யலாம், இதுக்கு எந்த தடங்களும் இல்லை, தயக்கமும் வேண்டாம். சில பேர் சொல்லுவாங்க காலையில் 4 மணிக்கு தான் எந்திரிச்சு செய்யணும், நீங்கள் வந்து மரக்கறி சாப்பிட்டா மட்டும்தான் மூச்சு பயிற்சி செய்யணும், இது மாதிரியான நிறைய கற்பிதங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்க வேண்டியதில்லை. உங்களால் நீங்கள் எந்த மாதிரியான நபராக இருந்தாலும் உங்களுக்கு சில மூச்சு பயிற்சிகள் இருக்கும். அந்த மூச்சு பயிற்சிகளை நீங்கள் கற்றுக்க முடியும், அவற்றினால் பலன் அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து நான் ஆணித்தரமாக குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல் நம்ம வந்து இந்த மூச்சு பயிற்சிகளை செய்யும்போது நமக்கே வந்து ஒரு உற்சாகம் தோன்றும். உடலில் வந்து புதுசாக ரத்தம் வந்து நல்லா பாயும், அந்த புத்துணர்ச்சி இருக்கும். அந்த புத்துணர்ச்சி இருந்துச்சுன்னா நீங்கள் உடல் ரீதியாக இன்னும் கொஞ்சம் வேலைகளை செய்யலாம், நடக்கலாம், அல்லது உடற்பயிற்சிகளை செய்யலாம். அப்படி செய்யும்போது என்னாகும், நம்முடைய வாழ்நாள் இன்னும் மேம்படும், மனநலம், உடல் நலம் மேம்படும் என்று இந்த உரையினை நான் இப்போ நிறுத்திக்கிட்டு, ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பயிற்சிகளை செய்வோம். யாருக்காச்சும் கேள்வி இருக்கா? கேள்வியில் இருந்தா ராஜினி இது வழி நடத்துவார் கேள்வியில். நல்லது. இது வரைக்கும் நான் சொன்ன செய்திகளில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவற்றை இப்போதும் கேட்கலாம், அப்புறமும் நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் என்ன செய்யலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பயிற்சிகள் எல்லாருக்கும் வந்து இப்போ புத்தாண்டை தொடங்கியிருக்கோம், எல்லாருக்கும் வந்து ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எடுத்திருப்பீங்க. சில பேர் இந்த ஆண்டு நான் நிறைய நடக்க போகிறேன், இந்த ஆண்டு நிறைய உடற்பயிற்சி செய்ய போகிறேன், இந்த ஆண்டு நான் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்க போகிறேன், இது மாதிரி நிறைய நமக்கு ரெசல்யூஷன்லாம் வச்சுருந்துருப்போம். அதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படக்கூடியது மூச்சு பயிற்சி. நீங்கள் எதை மனசுக்கு சொல்லணும்னு நினச்சாலும், உடலுக்கு சொல்லணும்னு நினச்சாலும் அதை மூச்சின் வழியாக சொன்னால் உடலும் கேட்கும், மனசும் கேட்கும். அது ரொம்ப ரொம்ப அடிப்படையில் நம்ம வந்து சொல்லி வச்சுக்க வேண்டியது. அதான் புத்தாண்டில் நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு செய்தி. சரி, இப்போ என்ன செய்ய ஆரம்பிப்போம், நம்ம வந்து
இந்த பயிற்சிகளுக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நான் எப்படி வந்து நிறைய விதிகளை உங்களுக்குள்ளே வச்சுக்காதீங்கன்னு சொன்னதில் இன்னொரு முக்கியமான விதி என்ன அப்படின்னா, இப்படி உட்காந்துக்கிட்டு தான், இப்படி கையை வச்சுக்கிட்டு தான், இப்படி நிமிர்ந்து இருந்துக்கிட்டு தான் மூச்சு பயிற்சியை செய்யணும் அப்படின்னு யாராவது சொன்னால் அதை நம்பாதீங்க. நீங்கள் வந்து எது உங்களுக்கு வசதியான இருக்கையில் இருக்க முடியுமோ அந்த இருக்கையில் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். நீங்கள் இப்படி உட்காரலாம், சமணம் போட்டு உட்காந்துக்கிட்டு கீழே உட்காந்துட்டு, அல்லது மெடிடேஷன் குஷனில், ஒரு அமைதியான அறையில், ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில், எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் இருந்தால் நல்லது, இல்லைன்னா அதுக்காக நீங்கள் மூச்சு பயிற்சி செய்யாமல் இருந்துடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போது கண்களை மெதுவாக மூடிட்டு உங்களுடைய நாசி நுனியில், மூக்கின் நுனியில் கவனத்தை கொண்டு வரோம். மூச்சுக்கு எந்த பயிற்சியுமே இப்போ நம்ம செய்யலை, மூச்சை கவனிக்கிறோம். எப்படி இந்த மூச்சு ஓடுது, காற்று உள்ளே போகிறத நம்மளால் பார்க்க முடியுது, உணர முடியுது, வெளியில் வர்றதையும் உணர முடியுது. வெளியில் வரக்கூடிய காற்று கொஞ்சம் வெம்மையாக இருக்குது, வார்மர். காற்று கொஞ்சம் சூடாக இருக்கும் பாருங்கள் வெளியில் வரப்போ. அந்த சூடு அப்படியே முகம் முழுக்க பரவலாம். அப்படியே மெதுவாக அந்த மூச்சை வெளியில் விட்டுட்டே இருங்க. அப்படியே அந்த சூடான காற்று முகம் முழுக்க அப்படியே மெதுவாக பரவுறதை பார்க்கலாம். மெதுவாக மூச்சை இழுக்கிறதையும் விடுறதையும் கொஞ்சம் நீளமாக்குறோம். கொஞ்சம் நேரம் கூடுதலான நேரம் மூச்சை இழுக்கிறோம், இன்னும் கொஞ்சம் கூடுதலான நேரம் மூச்சை வெளியில் விடுறோம். எல்லாம் மூக்கால் தான் நடக்குது. மூச்சை இழுக்கும்போது நம்ம கொஞ்சம் நெஞ்சு, வயிறு இதெல்லாத்தையும் கவனித்தோம்னா, மூச்சை இழுக்கும்போது கீழேருந்து மேலே ஒரு பலூன் மாதிரி அது வந்து விரியுது. வயிறு பெருசாகும், நடு மார்பு, மேல் மார்பு எல்லாமே அப்படியே பெருசாகும். மூச்சை வெளியில் விடும்போது அப்படியே மேல் மார்பு லேசாக சுருங்க ஆரம்பிக்கும், தளரும். அதுக்கப்புறம் நடுமார்பு, அப்புறம் அடிவயிறு. வயிறு அப்படியே நல்லா உள்ளே இழுத்துக்கும், ஒட்டிக்கும். அப்போ நல்லா மூச்சை வெளியில் விடுவோம். அதை அப்படியே கவனிங்க, எப்படி நம்ம மூச்சை நல்லா இழுக்கிறோம். அந்த 3 பகுதிகளும் நல்லா தெரியணும். அடிவயிறு, நடுமார்பு, மேல் மார்பு. மூச்சை நல்லா இழுக்கிறோம், மூச்சை வெளியில் விடுறோம். எல்லாம் மூக்கால் தான். இப்போ மனசுக்குள்ளே ஒரு மந்திரம், உதாரணமாக ஓம்னு சொல்லிக்கலாம், அம்முன்னு சொல்லிக்கலாம், சம்முன்னு சொல்லிக்கலாம், ஏதாச்சும் ஒரு மந்திரம், ஒரு சத்தத்தை எடுத்துக்குங்க. அதை மனசுக்குள்ளே சொல்கிறோம். மூச்சை இழுக்கும்போதும் மனசுக்குள்ளே சொல்கிறோம், வெளியில் விடும்போதும் மனசுக்குள்ளே சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது அப்படியே அந்த மந்திரத்தினுடைய ஓசை நீளமாக போக போக உங்களுடைய மூச்சும் நீளமாக போகும். நீளமாக மனசுக்குள்ளே ஓதுனீங்கன்னா அப்படியே நீளமாக வெளியிலையும் மூச்சை விடலாம். இப்போ என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய மனசு அந்த மந்திரத்தோடு ஒட்டிக்குது, அந்த மந்திரம் மூச்சோடு ஒட்டிக்குது. இதெல்லாம் ஒரே மாதிரி இயங்குது, கீழே இருந்து மேலே, மேலேருந்து கீழே.
பார்த்தீங்கன்னா நம்முடைய மூச்சு ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இருக்காது, ஆழமாக இருக்கும். அதனால் இது பேர் ஆழ்மூச்சு, டீப் ப்ரீத்திங். சித்தர்கள் சொல்கிறாங்க, நம்ம ஒரு நாளைக்கு 21,600 தடவை மூச்சு விடுறோம். ஒரு நிமிடத்துக்கு 15 முறை என்று கணக்கிட்டால் அப்போ அது அதிகமான அளவுக்கு மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கு வீணா. இப்போ நம்ம மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக விடும்போது 15 தடவை மூச்சு போகாது ஒரு நிமிடத்துக்கு, அதை விட குறைச்சி தான் நடக்கும். இது மாதிரி குறைச்சி ஆழமாக மூச்சை இழுத்து விடும்போது நம்முடைய இரத்த ஓட்டம் சீராகுது, நம்முடைய மூளை சரியாக வேலை செய்யுது. தன்னுடைய உயர்ந்த திறனில் மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ மனசுக்குள்ளே அந்த மந்திரத்தை நினச்சிட்டே மூச்சை இழுக்கிறோம், விடுறோம். இப்போ இன்னொன்று கூட செய்யலாம். நம்ம மூச்சை மெதுவாக அது மாதிரி இழுத்துட்டு வெளியில் விடும்போது ஒரு ஒரு ஹம்மிங் சவுண்டோட கூட விடலாம். அதாவது நம்ம மன்னிக்கணும், அந்த ஹம்மிங் சத்தத்தோட மெதுவாக மூச்சை விடலாம். இப்படி இழுக்கிறோம். நல்லா வயிறை உள்ளே தள்ளி மூச்சை நல்லா வெளியில் விடுறோம் அந்த ஹம்மிங்கோட. மறுபடியும் மெதுவாக மூச்சை இழுக்கிறோம். இழுத்து முடிச்சுட்டு வெளியில் விடும்போது அந்த ஹம்மிங் சவுண்டோடு வெளியில் விடுறோம். இதுக்கு பேர் ரீங்கார மூச்சு. நல்லா இப்படி செஞ்சிட்டே இருந்தோம்னா நம்முடைய சைனஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்முடைய காற்று அறைகள்லாம் இருக்குது, அந்த காற்று அறைகள் எல்லாமே நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ அப்படியே மெதுவாக இயல்பான மூச்சுக்கு திரும்புங்க. மூச்சு எப்படி தன்னால் ஓடுதுன்னு பாருங்கள், அதையே கவனிங்க.
இப்போ அந்த மூச்சு எப்படி ஓடுது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நீங்கள் துல்லியமாக பார்க்க முடியும் ஆரம்பத்தில் இருந்ததை விட. இப்போ கண்களை திறந்துடலாம். இப்போது இந்த மூச்சு பயிற்சிகளில் இருக்க மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, மூச்சு விடுறது, மூச்சுக்கு பயிற்சி செய்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த பயிற்சிகள் செய்யும்போதும் சரி, ஆரம்பிக்கிறப்பையும் சரி, அதை முடித்ததுக்கப்புறமும் சரி, மூச்சை பற்றிய உணர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப துல்லியமாக கவனிக்கணும். அப்படி கவனிக்கும்போது தான் அந்த மனமானது மூச்சு மேலே அப்படியே படியும், மூச்சோடையே சேர்ந்து அப்படியே படரும், விரியும். எங்கெல்லாம் மனசு போதோ அங்கெல்லாம் மூச்சும் இருக்கும். மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு, மண்மனம் எங்கு இல்லை வாயுவும் அங்கு இல்லை அப்படின்னு திருமூலர் சொல்லியிருப்பார். அப்போது எங்கெல்லாம் மனம் போகின்றதோ அங்கெல்லாம் நம்முடைய வாயு அல்லது பிராணன் அல்லது மூச்சும் போகும். அப்படி அந்த மூச்சை நம்ம இயக்கும்போது மனமும் மூச்சும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அப்படி இருக்கும்போது என்ன செய்யும்னா, மனசு அங்கே இங்கே போய் அலையாது. இப்போவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் மூச்சு பயிற்சியை செய்யும்போது அந்த சத்தத்தோடையே இருக்கும், அல்லது உடலில் எப்படி இந்த அசைவுகள்லாம் ஏற்படுதுங்கிறத மனசு பார்த்துக்கிட்டே இருந்திருக்குமே தவிர, முந்தா நாள் காலையில் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு மனசு யோசிச்சிருக்காது, அல்லது நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்காது. அப்படி வந்தாலுமே அழகாக மறுபடியும் உள்முகமாக நம்ம திருப்பி கொள்ளக்கூடியது அந்த மூச்சு தான். அந்த மூச்சின் மேலே நம்ம மறுபடியும் மனசை விட்டோம்னா அந்த மனமானது மறுபடியும் தன் வயப்படும். அது மிக முக்கியமான ஒரு செய்தி. அதை நீங்கள் எப்போதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். சும்மா மூச்சு இழுக்கிறது விடுறது மட்டுமே மூச்சு பயிற்சி இல்லை, அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்க்குறதும் மூச்சு பயிற்சி தான். இந்த ரீங்காரம் சொன்னேன் இல்லையா, ஹம்மிங். இந்த ஹம்மிங் ரொம்ப அழகான ஒரு பயிற்சி. நம்ம என்ன செய்கிறது இல்லை அப்படின்னா, நாள்தோறும் நம்ம எப்போதும் மூச்சு பயிற்சிகளை செய்யும்போது அல்லது மூச்சு இயல்பாக விட்டுட்டு இருக்கும்போது நம்முடைய நாளாந்த வழக்கத்தில் என்ன செய்கிறது இல்லை அப்படின்னா, மூச்சை நம்ம அதிகமாக வெளியில் விடுறது இல்லை. அந்த வயிறு இருக்கு இல்லையா, அடி வயிறு, அந்த அடி வயிறை நல்லா உள்ளே இழுத்து நம்ம மூச்சை வெளியில் தள்ளுனாதான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மூச்சுலையும் சரி, மனசுலையும் சரி, உடல்லையும் இருக்கக்கூடிய கழிவுகளை நாம் வெளியில் தள்ள முடியும். அப்போது அதை சரியாக நம்ம அந்த வயிற்றை இயக்குவதே கிடையாது. வயிற்றை இயக்கி நாம் மூச்சை வெளியில் விடுறது கிடையாது. அதனால் மூச்சை நீளமாக வெளியில் விட்டோம்னா நமக்கு அந்த கழிவுகள்லாம் வெளியேறும். அதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமானது. ஹம்மிங் அந்த செய்யும்போது, ரீங்காரத்தை செய்யும்போது எந்த அளவுக்கு நம்மளால் வெளியில் தள்ள முடியுதோ காற்றை, அந்த அளவுக்கு தள்ளணும். அப்போ தான் அப்படி செய்யும்போது தான் அந்த நம்முடைய மூச்சுக்கு மிக முக்கியமான தசை ஒன்று இருக்குது. இந்த மார்புக்கும் வயிற்றுக்கும் நடுவில் டயஃப்ரம்னு சொல்லுவோம், அல்லது உதரவிதானம்னு சொல்லுவோம். அந்த தசையை நன்றாக நாம் இயக்க முடியும். அந்த தசை நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு மூச்சு நல்லா வரும். மூச்சு நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். அது மிக முக்கியமானது. அதுக்காக தான் மூச்சை பற்றிய ஒரு கெப்பாசிட்டியை, மூச்சினுடைய அளவை வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வைட்டாலிட்டி, நம்ம எந்த அளவுக்கு நம்ம உயிரோட்டத்தோடு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம மூச்சை பொறுத்து தான் இருக்குது. 35 வயசுக்கு மேலே நம்முடைய நுரையீரலினுடைய திறன் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்கள் 35 வயசில் விட்ட மாதிரி மூச்சை இப்போ 80 வயசில் விட முடியாது. ஆனாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவது பயிற்சி செய்து கொண்டு இருந்தோம் என்றால் இன்னும் நலிவடையாமல் நாம் பார்த்து கொள்ள முடியும். அந்த பழைய நிலைக்கு நம்மளால் நிச்சயமாக ஓரளவுக்கு கொண்டு வர முடியும். நீங்கள் அந்த ஒரு சரிவு ஏற்படுவதற்கு முன்னாலே அதை நீங்கள் தடுத்து கொள்ள முடியும். அதனால் மூச்சை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அதை இந்த பயிற்சிகள்லாம் ரொம்ப சுலபமான பயிற்சி. நீங்கள் எந்த வேலையை வேணாலும் செஞ்சிட்ருக்கலாம். நீங்கள் கம்ப்யூட்டரில் வேலை செய்யலாம், அல்லது நடக்கலாம், வெளியில் தோட்டத்துலையோ அல்லது சும்மா வெளியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், இல்லை உங்களுடைய வேலையில் கவனமாக இருக்கலாம், காரில் போயிட்டுருக்கலாம், பஸ்ஸில் போயிட்டுருக்கலாம். இந்த நேரத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி அந்த ஹம்மிங்கை செய்ய செய்ய நீங்கள் ஒரு நிமிடத்துக்கு நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யுங்க, டக்குன்னு ஒரு கடிகாரத்தை எடுத்து டைமரை போட்டுட்டு எதையுமே மாற்றாமல் ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோ நேரம் மூச்சு விடுறீங்கன்னு பாருங்கள். 15-20 தடவை விடுவீங்க.
ஆனால் அதே டைமரை நீங்கள் மறுபடியும் இயக்கிட்டு ஹம்மிங்கை வச்சு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹம்மிங் ஒரு 5 தரம் அல்லது மிஞ்சி போனால் 10 தரம் அல்லது சில பேர் 2-3 தடவை கூட ஹம்மிங் பண்ணலாம். அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஹம்மிங் மூலமாக நீங்கள் மூச்சை நன்றாக ஆழமாக்கி கொள்ள முடியும். உங்களுடைய மூச்சு தசைகளை வலி ஊட்டி கொள்ள முடியும். நம்ம கை காலுக்கெல்லாம் எக்ஸசைஸ் செய்கிறோம், பயிற்சிகள் செய்கிறோம், வெயிட்டு தூக்குறோம், நடக்கிறோம். ஆனால் மூச்சுக்கு அந்த தசை ஒரு பெரிய தசை, பெரிய டோம் மாதிரி இருக்கும் வயிற்றுக்குள்ளே. அந்த தசைக்கு என்ன பயிற்சி செய்கிறோம்? எதுவும் செய்கிறது கிடையாது. அதுக்கு தான் இந்த ஹம்மிங் ஒரு சிறந்த பயிற்சியாக இருக்க முடியும். இது இல்லாமல் நிறைய பயிற்சிகள் இருக்குது. ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம நிறைய பயிற்சிகளை கற்றுக்க முடியும். இந்த பிராண சயின்ஸ் வழியாக நாங்கள் நிறைய பயிற்சிகளை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். தமிழ் இருக்கையின் வாயிலாக மிக முக்கியமான வேலைகளை செய்வதற்காக திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். அம்மா சொன்னது போல் திருமூலர் பேரில் ஒரு தமிழ் இருக்கை அமைப்பது தான் எங்களுடைய நோக்கம். அதுக்கு எங்களுடைய பல்கலைக்கழகம் 500,000 வெள்ளி நன்கொடையாக தர்றேன்னு சொல்லியிருக்கு. 5.5 மில்லியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கொடுக்க போகுது. நம்ம 1.5 மில்லியன் ரைஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் எல்லா இடங்களுக்கும் போகிறேன், பேசுகிறேன். இன்றைக்கும் உங்கள்கிட்ட அன்போடு வேண்டுறேன். அதுக்கான வெப்சைட் அட்ரஸையும் இதில் போடுறேன். நீங்கள் அதில் உங்களுக்கு முடிஞ்ச நன்கொடை எது வேணாலும் கொடுக்கலாம். எதுவுமே சின்னது கிடையாது. உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுதோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே நேரடியாக அந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான். அது எந்த வரி விலக்கு பெற்றது. அதுக்கு உங்களுடைய நன்கொடை மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ், ஸ்க்ளீரோடர்மா, ஏஜிங், இது மாதிரி பல்வேறு விதமான நோய்கள்லையும் இந்த மூச்சு பயிற்சிகளை நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிறைய விதமான மூச்சு பயிற்சிகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுக்கலாம். யாருக்கு எதை கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியாது. அதுகளை சரியான முறையில் ஆராய்ந்து அவரவருக்கு உரிய மூச்சு பயிற்சிகளை கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த வெஸ்டர்ன் மெடிக்கல் சிஸ்டத்தில் எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வேணும். அந்த எவிடன்ஸை நம்ம படிக்கிறது தான் இந்த இருக்கையினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மூச்சு பயிற்சியும் எப்படி வேலை செய்யுது, நான் சொன்னேன் இல்லையா, அந்த நரம்பு வளர்ச்சி புரதங்கள் அல்லது நோய் எதிர்ப்பு புரதங்கள் இதெல்லாம் எப்படி தோன்றுறது, அந்த மெக்கானிசத்தை படிக்கிறது. அதுக்கப்புறம் மக்களுக்கு சொல்லித்தர்றது, கம்யூனிட்டிஸ்க்கு போய் மற்ற யாருக்கெல்லாம் இது உதவ முடியுமோ அவங்களுக்கு சொல்லித்தர்றது. இது எல்லாமே திருமூலர் தமிழ் இருக்கையினுடைய முக்கியமான வேலைகளாக அமையும். ஸோ அந்த சேட்டில் நான் அந்த தகவலையும் போடுறேன். நீங்கள் உங்களால் முடிஞ்ச நன்கொடையை நீங்கள் தருமாறு அன்போடு வேண்டுகிறேன். அது மிக முக்கியமானது. மறந்துடுவேன் நான் யூஸ்வலாக. சரி, இதில் நீங்கள் போனீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அதில் எல்லாமே எடுத்துக்கும். பேபால், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, எப்படி வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அது கொடுக்குறதுக்கு எந்த குறைந்த அளவு பெரிய அளவுன்னு எதுவுமே கிடையாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுக்கலாம். சரி, இப்போது இந்த பயிற்சி முதல்ல அந்த பார்த்தோம் எப்படி மூச்சு ஓடுது அப்படிங்கிறத நாசி நுனியில் பார்த்தோம். அதுக்கடுத்து மூச்சை ஆழமாக இழுத்தோம். அந்த முகம் முழுக்க எப்படி அந்த வெம்மை பரவுது அப்படிங்கிறத நம்ம கவனித்தோம். அதே மாதிரி ஆழமாக மூச்சை இழுத்து வெளியில் விட பயிற்சி செஞ்சோம். அது மாதிரி செய்யும்போது மனசுக்குள்ளே ஒரு மந்திரத்தை நினச்சிக்கிறதுக்கு பயிற்சி செஞ்சோம். அந்த மந்திரம் நீளமாக போக அந்த மூச்சும் நீளமாக போகும் அப்படின்னு நமக்கு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது என்ன செஞ்சோம், மூச்சை வெளியில் விடும்போது ஒரு ஹம்மிங் ஓசையோட, ரீங்கார ஓசையோட நம்ம மூச்சை வெளியில் விட்டோம். இத்தனை பயிற்சிகளை செஞ்சுருக்கோம். இப்போ அடுத்த ஒரு பயிற்சிக்கு போவோம். இந்த பயிற்சி நாசிகளின் இயக்கத்தை ஒட்டிய ஒரு பயிற்சி. இந்த நம்ம உடம்பில் நாடி சுழற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா நேசல் சைக்கிள் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இடப்பக்கம் வலப்பக்கம் 2 நாசிகள் இருக்குது நமக்கு. அந்த இடப்பக்கத்து நாசிக்கு இந்த இடது பக்க மூளையுடைய தொடர்பும் இருக்கும், வலது பக்க மூளையினுடைய தொடர்பும் இருக்கும். அதே போல் தான் இதுவும் இந்த பக்கமும் வேலை செய்யும், இந்த பக்கமும் வேலை செய்யும். இந்த நாசிகளுக்கு
யாரோ கேட்டிருக்காங்க பிரம்மரி ப்ரீத்திங்க்கும் ஹம்மிங்க்கும் என்ன வித்தியாசம். ஹம்மிங் அப்படிங்கிறது வந்து பிரம்மரி ப்ரீத்திங் தான். அதில் வந்து சில முத்திரைகளை வச்சுருப்பாங்க. பிரம்மரி அப்படிங்கிறதுல இப்படி ஒரு முத்திரையை வச்சுக்கிட்டு அது மாதிரி செய்கிறது. அப்போ வந்து உங்களுக்கு காதை அடைச்சிருப்பீங்க. அடைக்கும்போது உங்களுக்கு அந்த சத்தம் உங்களுக்குள்ளாலே கேட்கும். அவ்வளோதான். அது பிராமரி அப்படிங்கிறது ஒரு அதுக்கான ஒரு பெயர் தான். அதுக்கு வந்து முத்திரையை வந்து எப்போதும் வச்சிட்ருக்க முடியாது. இப்போ நீங்கள் வேலையை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை செய்கிறப்பவே நீங்கள் மூச்சுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணுன்னா இந்த ஹம்மிங் வந்து ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். அதனால தான் வெறுமனே ஹம்மிங்கே போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான். எப்படி எந்த அளவுக்கு நீங்கள் எளிமைப்படுத்த முடியுமோ மூச்சு பயிற்சியை உங்களுடைய அன்றாட வாழ்வுக்கு எப்படி நீங்கள் பயன்படுத்திக்க முடியுமோ அதுக்காக தான் இந்த சில மாறுதல்களை நம்ம செய்கிறோம். இப்போ உங்களுக்கு பிராமரி ப்ரீத்திங் தான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இப்படி நீங்கள் கைகளை இங்கே கீழே இந்த சுண்டு வரலை அப்படி வச்சுக்கணும், இதை அப்படி வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கணும். காதை வந்து அப்படி பொத்திக்கிட்டு அதே மாதிரி மூச்சை இழுக்கணும். இப்போ எப்படி நீங்கள் மூச்சை இழுக்கிறீங்களோ, மூச்சை வெளியில் விடுறீங்களோ, சத்தத்தை உருவாக்குறீங்களோ எல்லாமே ஒன்று தான். என்ன வித்தியாசம்? கையை மட்டும் இப்படி வச்சுக்கிறீங்க. அது மட்டும்தான் அதில் இருக்க வித்தியாசம். சரி, அதுக்கடுத்து அந்த நாசியை பற்றிய செய்திக்கு போவோம். இடது நாசி வலது நாசி ரெண்டு இருக்குது இல்லையா? இந்த இடது நாசியை வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த இடகலை, இதை வந்து பிங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது சந்திர நாடின்னு சொல்லுவாங்க, சூரிய நாடின்னு சொல்லுவாங்க. வலது பக்கம் வந்து வெம்மையாக இருக்கும். அந்த காற்று வந்து வெம்மையாக ஓடக்கூடியது. சூரிய நாடி வந்து சூட்டை கொடுக்கக்கூடியது. சந்திர நாடி வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இந்த இடகலை வந்து குளிர்ச்சியாக இருக்கும், பிங்கலை வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். அதுதான் இது ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம். இது ரெண்டும் மாறி மாறி ஓடிட்டுருக்கும். நீங்கள் நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா சில நேரம் இடது பக்கம் ஓடும், சில நேரம் வலது பக்கம் ஓடும். சில நேரம் வந்து முழுமையாக ஒரு நாசி அடைச்சிருக்கும், ஒன்று நல்லா திறந்துருக்கும். சில நேரம் பார்த்திங்கன்னா ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் சமமாக ஓடிக்கிட்டுருக்கும். சில நேரம் பார்த்திங்கன்னா இது அடைச்சிருக்கும், இது திறந்துருக்கும். ஸோ சில நேரம் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் வித்தியாசத்தில் இருக்கும். இது எல்லாமே நாடி சுழற்சியினுடைய தன்மைகள். இந்த நாடி சுழற்சி என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூளையினுடைய செயல்பாடுகளை மாற்றக்கூடியது. ஒரு பக்கத்து மூளை வந்து ஒரு விதமாக வேலை செஞ்சிட்ருக்கும், நிறைய வேலை செய்யலாம், குறைச்சி வேலை செய்யலாம். இது எல்லாத்துக்குமே வந்து அந்த மூச்சின் வழியாகத்தான் அந்த மூளை இயங்க போகுது. அப்போ அதுக்கு வந்து என்ன செய்யணும், இது ரெண்டையும் வந்து நம்ம சமப்படுத்தணும். சில நேரம் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம உட்கார்ந்துருக்க நிலை அல்லது மனநிலை அல்லது உடலினுடைய நிலை, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, வெப்பம், இது எல்லாமே வந்து அந்த நாடி சுழற்சியை மாற்றக்கூடும். அப்போ அதை சமப்படுத்திக்கணும். அதுக்காக தான் வந்து காலையில், மத்தியானம், சாயங்காலம் அல்லது நடுவில் இது மாதிரி ஒரு நாளைக்கு 5 முறையாவது அந்த நேரங்களில் பயிற்சி செய்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்பப்போ நம்ம இதை சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது. இந்த நாடிகளை சரிப்படுத்திக்கிற பயிற்சி அல்லது இந்த நாடிகள் வந்து இது 2 நாடி சொன்னாலே, அந்த 2 நாடி இல்லாமல் 10 நாடிகள் இருக்குது. 10 பெரிய நாடிகளும் 72,000 சிறிய நாடிகளும் உடல் முழுக்க இருக்குது. அந்த நாடிகள் எல்லாம் வந்து இயங்குறது எதனால் அப்படின்னா மூச்சால் தான் இயங்குது. அதனால தான் இந்த பயிற்சிக்கு வந்து நாடி சுத்தி என்று பெயர். இந்த நாடிகள் எல்லாத்தையும் சுத்திகரிக்கக்கூடிய பயிற்சி வந்து இந்த மூச்சு பயிற்சி. இந்த பயிற்சியில் என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு பக்கத்து நாசியை மூடுறோம், மூடிட்டு இப்படி மெதுவாக மூச்சு இழுக்கிறோம். நல்லா இழுத்த பிறகு இந்த பக்கத்தை மூடுறோம், மூடிட்டு திறக்கிறோம். அந்த பக்கத்தை மூச்சை வெளியில் விடுறோம். நல்லா வெளியில் விட்ட பிறகு மூச்சை இழுக்கிறோம். இழுத்துட்டு அடுத்த பக்கம் வெளியில் விடுறோம். அப்போ ஒரு ஏ வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும், இங்கேருந்து இழுக்கிறோம், வெளியில் விடுறோம், திருப்பி இந்த பக்கம் இழுக்கிறோம், வெளியில் விடுறோம். இதே மாதிரி மெதுவாக செய்யக்கூடியது தான் இந்த பயிற்சி. நாடி சுத்தி அல்லது நாடி சோதனை அப்படிங்கிற ஒரு பயிற்சி, ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் ப்ரீத்திங் என்ற பயிற்சி. இதை எவ்வளோ மெதுவாக செய்கிறோமோ அவ்வளோ நல்லது. ஒரு நாசி முழுமையாக அடைச்சிருந்துச்சின்னா அதை செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து செஞ்சு பாருங்கள்.
இன்னொன்று வந்து பொதுவாக மூச்சு பயிற்சிகளை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சிங்கன்னா வயிற்றில் இடம் இருக்கும் மூச்சுக்கு, இல்லைன்னா சாப்பாடு நிறைச்சிருக்கும். அதனால் வந்து மூச்சு விடுறதுக்கு எது வசதியாக இருக்கும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்கிறது. சரியா? அதனால் சாப்பிட்டதுக்கப்புறம் எதுவுமே செய்யக்கூடாதான்னு இல்லை, செய்யலாம். மூச்சை கவனிக்கலாம், ஹம்மிங்கை செய்யலாம், அல்லது வேறு சில பயிற்சிகள் இருக்குது, அதுகளையும் செஞ்சிட்ருக்கலாம். சரியா? இப்போ இந்த பயிற்சியை செய்வோம். இப்போ சில பேர் கேட்பாங்க கையை எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு. நீங்கள் சும்மா இப்படி சும்மா பிஞ்ச் பண்ணலாம், இது மாதிரி மாற்றி மாற்றி செய்யணும், அவ்வளோதான். நீங்கள் முத்திரை மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த 4 விரலையும் 5 விரலையும் விரிச்சிருங்க, இதை மூடிக்குங்க, சுண்டு விரல் மோதிர விரல் ரெண்டையும் திறந்துக்குங்க. இப்போ வந்து இப்படி இதை மூடுறோம் திறக்கிறோம். சரியா? இதை செய்யும்போது உங்களுடைய மூச்சினுடைய அசைவை நல்லா பார்க்கலாம். எப்படி ஒரு நாசி வழியாக மூச்சு உள்ளே போகிறப்போ உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் நடக்குது, கண்கள் எப்படி அசைகின்றன, மூச்சு எங்கே போய் படுது, தலைக்குள்ளே என்ன நடக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அணு அணுவாக பார்க்க முடியும். இப்போ இந்த மூச்சை வெளியில் விட்ட பிறகு இயல்பான மூச்சுக்கு திரும்பி மூச்சை கவனிப்போம். கண்ணை திறந்துடலாம். இதுக்கெல்லாம் நிறைய ஒவ்வொரு பயிற்சிக்கும் பாடல்கள் இருக்குது. திருமந்திரத்திலேருந்து எடுக்கலாம், மற்ற சித்தர்களுடைய பாடல்கள்லேருந்து எடுக்கலாம். பல்வேறு விதமான பயிற்சிகள் இருக்குது. அந்த பயிற்சிகள் ஒவ்வொன்றையும் கற்றுக்கலாம். என்னென்ன மாதிரி அதை செய்து அதோடைய வேலைப்பாடுகள் எப்படி, அது எல்லாத்தையும் படிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து செய்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்நாள் பயிற்சி. அதெல்லாம்
வந்து திருமந்திரத்தை வந்து படிக்கிறதும் வந்து வாழ்நாள் முழுக்க படித்தாலும் அதை வந்து படித்து முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கடல். அதை பற்றி 1 மணி நேரத்தில் நான் சொல்ல முடிஞ்சதை பகிர முடிஞ்சதை நான் பகிர்ந்திருக்கிறேன். கேள்விகள் ஏதாவது இருந்தால் இப்போது கேட்கலாம். இந்த பயிற்சிகளுக்கு வந்து முக்கியமானது விஷயம் என்னென்னா இந்த பயிற்சிகளை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் கற்றுக்கலாம். நிறைய யூடியூப்பில் இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்து கூட கற்றுக்கலாம். அதிலே பயிற்சி முறைகளும் இருக்குது. இப்போ வந்து காலையில் 5:30க்கு சாயங்காலம் 8:30க்கு ஈஸ்டர்ன் டைமில் பயிற்சிகள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே தான் நான் போகிறேன். அந்த பயிற்சிகள்லையும் கலந்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய இது மாதிரி இப்போ வசந்தம் மாதிரியான சந்திப்புகளில், ஒன்றுகூடல்களில் அல்லது நேரடி பயிற்சி பட்டறைகள்லையும் கற்றுக்கொள்ள முடியும். ஏதாச்சும் ஒரு பயிற்சியை நீங்கள் எடுத்துகிட்டு அதை ஆழமாக செஞ்சிங்கனாலே போதுமானது. நீங்கள் வந்து நிறைய டெக்னிக்ஸ் கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சத்தை கற்றுக்கிட்டாலும் அதில் எவ்வளோ ஆழமாக நம்ம அந்த பயிற்சி செய்கிறோம் அப்படிங்கிறதே போதுமானதாக இருக்கும். மூச்சு பயிற்சிகள் வந்து உடலுக்கு, மனதுக்கு, அப்புறம் உங்களுடைய ஆன்மீகத்துக்கும் மிக முக்கியமான ஒரு பாதையை காட்டக்கூடிய ஒரு பயிற்சி. அதை வந்து தான் பற்ற தலைப்படும் தானே அப்படின்னு திருமூலர் சொல்லியிருப்பார். வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதில் முயற்சி செஞ்சு அதை கற்றுக்கிறீங்களோ, பயில்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய அதிலேருந்து பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது திருமூலருடைய வாக்கு. இப்போ கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்கலாம். நன்றி டாக்டர். மிகவும் அற்புதமாக விஞ்ஞானத்தோடு நீங்க தமிழ்ல சொல்லியிருக்கிறது. கேள்வி கேட்கிறார்கள், கையோசத்தி கேட்கலாம், இல்லாட்டி அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். அவங்க சொன்னது எனக்கு கேட்டுச்சு சரியா? ஆமாம். பிராணாயாமம் ஆர் ப்ரீத்திங், ஒரு ஐயா ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. இஸ் பிராணாயாமம் ஆர் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இஸ் கனெக்டட் டு டார்க்னஸ் ஆர் எல்ஸ் இன் ஆர் ஐ விஷன்? நிச்சயமாக வந்து இந்த திருமூலர் வந்து நல்ல ஒரு பாடல் ஒன்று சொல்லியிருப்பார் ஐயா. கண்ணில் வந்து கூர்மன் அப்படிங்கிற ஒரு வாயு இருக்குது. 10 வாயுக்கள் இருக்குது நம்ம உடம்புல. அந்த 10 வாயுக்களில் ஒரு வாயு வந்து தனஞ்சயன் என்ற வாயு. அந்த தனஞ்சயன் மற்ற 9 வாயுக்களோடையும் சேர்ந்து தொழில் படக்கூடியது. அந்த கண்ணில் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து தனஞ்சயன் கண்களில் பாய்ந்து விடுவதால் நமக்கு வந்து கண்களில் நோய்கள் வரும். ஏன்னா கண்களில் காசம் அவனல்லன், தனஞ்சயன் கிடையாது. கண்களில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு காரணம் அது தனஞ்சயன் உள்ளே போனால் தான் நோய் வரும். கண்ணில் கூர்மன் கலந்திலன் ஆதலால் கண்ணினில் சோதி கலந்ததும் இல்லையே அப்படிம்பாரு. கண்களில் கூர்மன் என்ற வாயு கலக்க வேண்டும். அந்த வாயு இல்லாதனால தான் கண்களில் சோதி இல்லாமல் போகின்றது அப்படிங்கிறது திருமூலருடைய ஒரு பாடல். அப்போ இந்த காலத்தில் வந்து லென்ஸ் வந்து ஹைபாக்சிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய அந்த விழித்திரை இருக்குல்லையா, லென்ஸ் வந்து அதில் ஆக்சிஜன் நிறைய இருக்காது. அதை வந்து இப்போ அது அறிவியல் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கு. ஒரு தனஞ்சயன் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஆக்சிஜன் மாதிரி தான் ஒரு தன்மை உள்ளது. அப்போது பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஜன் இல்லாத ஒரு இடத்துல வந்து வேறு விதமான மூலக்கூறுகள், கூர்மன் என்பது வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம் அல்லது வேறு விதமான ஒரு சிஸ்டமாக இருக்கலாம். அதுதான் வந்து அங்கே அந்த நரிஷ்மெண்ட்டு அங்கே இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு தேவையான மூச்சு பயிற்சிகள் நீங்கள் வந்து ஏற்கனவே சொன்னது போல் மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு. இப்போ நீங்கள் வந்து கண்களுக்கான பயிற்சிகள் நேத்திர வியாயாமம் அப்படிங்கிற ஒரு பயிற்சிகள்லாம் உண்டு. சில மூச்சு பயிற்சிகளும் உண்டு. அந்த மூச்சு பயிற்சிகளில் வந்து கண்களோடு சேர்ந்து நீங்கள் வந்து கண்களில் மனசை வைக்கிறது, கண்களை உருட்டுறது, வேறு மூச்சு அடக்கிற பயிற்சிகளின் போது கண்களில் மனசை வைக்கிறது, இது எல்லாமே வந்து உதவக்கூடியதாக பயிற்சிகளாக இருக்கும். நிச்சயமாக வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து எல்லா உறுப்புகளுக்குமே வந்து பலனளிக்கக்கூடியது. நன்றி. ஒரு திருமந்திர பாடல்ல மாங்காய் பால் இருக்க தேங்காய் பால் இருக்குன்றவர் கேட்டிருக்கார். அந்த மாங்காய்
இதை குறிக்கின்றன. அது நீங்கள் பல்வேறு விதமாக சொல்லலாம். அது வந்து மாங்காய்ப்பால் உண்டு மலை மேல் இருப்பார்க்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி குதம்பாய். அது வந்து குதம்பை சித்தருடைய பாடல் அது, அந்த அந்த வரிகள். இது வந்து மாங்காய்ப்பால் அப்படிங்கிறது வந்து தோட்டத்து மாம்பழம் தூங்கலும் ஆமே, நாட்டத்தை மீட்டு நடுவனை சேர்ந்தார்க்கு தோட்டத்து மாம்பழம் தூங்கலும் ஆமே அப்படின்னு திருமந்திரத்தில் சொல்லியிருப்பாங்க. அதாவது எப்படின்னா இந்த மாங்காய்ப்பால் மாம்பழம் இதெல்லாம் வந்து பல்வேறு விதமான செய்திகளை சொல்லும். இந்த இடத்துல வந்து மாங்காய்ப்பால் மாம்பழம் அப்படிங்கிறது ரெண்டும் வேறு வேறு விஷயம். இப்போ மாங்காய்ப்பால் உண்டு மலை மேல் இருப்பாருக்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி அப்படின்னா வந்து தேங்காய்ப்பால் வந்து ரொம்ப சத்துக்காக சாப்பிட்றோம், உடலுக்கான சத்துக்காக நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சது. மாங்காய்ப்பால் அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஞானத்தினால் விளையக்கூடிய ஒரு கனி, அல்லது வந்து நம்ம தலையிலிருந்து சுரக்கக்கூடிய ஒரு நொதிகளை கூட சொல்லலாம். அது வந்து அது காற்றால் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும், உங்களுடைய ஞானத்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது சாப்பிட்டுட்டு நீங்கள் மலைங்கிறது வந்து தலையிலையும் இருக்கலாம், அல்லது வந்து ஒரு உயர்ந்த பீடமாகவும் இருக்கலாம். அது அப்படி ஒரு ஞான முதிர்ச்சியில் இருக்கவர்களுக்கு தேங்காய்ப்பால் எதுக்கு, நீங்கள் உடலை வளர்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது, அல்லது உடலை மட்டுமே நீங்கள் வளர்க்குறதுக்கான அந்த தேங்காய்ப்பாலை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் சாப்பிட வேண்டியது வந்து மாங்காய்ப்பால் என்ற மதிப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க, சோமப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து நான் சொல்கிறது எப்படின்னா, எச்சில் அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு இகழப்படக்கூடிய ஒரு செய்தி இல்லை. ஏன்னா வந்து இடைக்காடர் நல்ல அழகான ஒரு பாடலில் சொல்லியிருப்பார், சாவாதிருந்திட பால்கரை சிரம் தண்ணில் இருந்திடும் பால்கரை. சிரம் தண்ணில் இருந்திடும் பால் அப்படிங்கிறது என்ன, மாங்காய்ப்பால் மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். சாவாதிருந்திட பால்கரை அதாவது வந்து நாராதிருந்திடும் பால்கரை நெடு நாளும் இருந்திட பால்கரை வேவாதிருந்திட பால்கரை வெறு வெட்டவெளிக்குள்ளே பால்கரை அப்படின்னு சொல்லிட்டு, உலகம் வெறுத்திடும் பால்கரை மிக உக்காலமாகிய பால்கரை கலசத்தின் உள்விழ பால்கரை நிறை கண்டத்தின் உள்விழ பால்கரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எச்சிலை பற்றி தான் பேசியிருப்பார். ஏதில் எச்சில் இல்லை 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 என்பார் சிவவாக்கியர். அப்போ அது வந்து எச்சில் அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த இதில் வந்து நான் வந்து ஒரு அந்த சென்ற மாதம் வந்திருந்தேன் இல்லையா, புத்தக விழாவில் ஒரு நண்பர், ஈழத்து நண்பர் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். அவர் வந்து நாய் எச்சில் தாய் எச்சில் அப்படின்னார். அதாவது நாயினுடைய எச்சிலுக்கு வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கான் தாயினுடைய எச்சிலை போல். அதை வந்து அந்த அந்த பழமொழியை வந்து அவர் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். என்னுடைய மனைவியும் இழந்தான், அவங்க அம்மா என்னுடைய மாமியார் நிறைய இது மாதிரி ஈழத்து பழமொழிகள்லாம் நிறைய சொல்லுவாங்க. இந்த பழமொழியை நான் கேட்டதில்லை. தாய் எச்சில் நாய் எச்சில் தாய் எச்சில் அப்படின்னு. அந்த எச்சில்ங்கிறது வந்து மிக மிக முக்கியமான ஒரு பொருள். அதனால் நம்ம கீழே விழுந்தோன்னா கூட எச்சி தொட்டு தான் போடுவோம். ஸோ இந்த மாதிரி இது சித்தர்கள் நிறைய இது மாதிரி வந்து வித்தியாசமான சங்கேத சொற்களால் வந்து மற்ற செய்திகளை சொல்லியிருப்பாங்க. அதில் தான் அந்த மாங்காய்ப்பால் அப்படிங்கிறது. நன்றி. வேறு யாராவது கேள்விகள் இருந்தால் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கலைக்கலாம். சரி, நல்லது. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொல்றது எனக்கு கேட்கல சரியா. அந்த ஏறுதல் புறகம் ஈரட்டு வாமத்தால் அந்த பாடல்ல என்ன மூச்சு பயிற்சி சொல்லியிருக்காருன்னு கேட்குறீங்க இல்லையா? அது ஆமாம்மா, அது வந்து அது அந்த மூச்சு பயிற்சி வந்து திருமூலர் பிராணாயாமம் அப்படிங்கிற வகையில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கு நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி ரொம்ப ஆழமாக போகல. அதில் என்ன அடிப்படை அப்படின்னா, ஈரட்டு அப்படிங்கிறது 16 மாத்திரைகள் நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கணும், 64 மாத்திரைகள் உள்ளே அடக்கி வச்சுருக்கணும், 32 மாத்திரைகள் வெளியில் விடணும். ஸோ மாத்திரைகளுக்கு நீங்கள் மந்திரங்களை வச்சு நீங்கள் அந்த கணக்குகளை போட்டுக்கலாம். அதுதான் அந்த முறைகளை வந்து நான் வீடியோலையும் நல்லா சொல்லியிருப்பேன், அதுகளை நீங்கள் பார்த்துக்க முடியும். இல்லைன்னா இன்னொரு முறை அடுத்த முறை வரும்போது நான் அந்த பயிற்சிகளை செஞ்சு காட்டுறேன். நன்றி. அடுத்த செல்வராஜா ஐயா. இந்த
வசந்தத்துல கூடுதலா முதியோர் தான் இருக்கிறோம். இந்த முதியோர்களுக்கான மூச்சு பயிற்சியா ஐயா சொன்னீங்களா இருந்தால் நாங்கள் அதை செய்து கொள்ள வசதியாக ஐயா, அதுக்காக தான் ஐயா இந்த பயிற்சிகள் நம்ம ஆரம்பத்தில் செஞ்ச பயிற்சிகள் எல்லாமே வந்து நமக்கான பயிற்சிகள் தான் ஐயா. அதுக்காக தான் அந்த நான் வேறு கடினமான பயிற்சிகள், இந்த அம்மா கேட்டாங்க இல்லையா திருமூலர் பிராணாயாமம், அது மாதிரி கடினமான பயிற்சிகள் கூட நான் போகல. நம்முடைய இப்போ வந்து முதியோர்களுக்கான பயிற்சிகளுக்காக தான் இந்த பயிற்சியை சொன்னேன். என்னுடைய அம்மா வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்போல்லாம் வந்து நான் கொடுத்த பயிற்சி வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு பயிற்சி ஹம்மிங் மட்டும்தான் ஐயா. ஹம்மிங் செய்யுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு பிடிச்ச இறைவனுடைய பேரை திருப்பி திருப்பி சொல்லுங்கள். மூச்சை இழுத்துட்டு உங்களுக்கு என்ன சாமியை பிடிக்குமோ அந்த சாமியோ நல்லா மூச்சை இழுத்துட்டு மரியே மரியேன்னு சொன்னாலும் சரி, இயேசுவே இயேசுன்னு சொன்னாலும் சரி, அல்லேலூயா, அல்லாஹ் அக்பர், ஓம் நம சிவாய, முருகா முருகா, எதை சொன்னாலும் சரி மூச்சை இழுத்துட்டு அப்படியே திருப்பி 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 அதை சொல்லிகிட்டு இருந்தால் தான் சொல்லுவாங்களே மூச்சுக்கு 300 தடவை மந்திரம் சொல்லணும்னு. அப்போ அந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு மூச்சுக்கான ஒரு பயிற்சி. அதை கூட செய்யலாம். ஹம்மிங் ஒரு நல்ல ஒரு பயிற்சி. அதை வந்து எப்போதுமே வந்து எளிய பயிற்சி அப்படின்னு நம்ம தள்ளிடக்கூடாது. அந்த எளிய பயிற்சிக்குள்ளே நிறைய வலிய செய்திகள் இருக்குது, தன்மைகள் இருக்கு ஐயா. கேள்வி இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க, how long can we do the நாடி சோதனை, how many times per minute? ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 3 முறை செய்யலாம் ஐயா. அந்த 3 முறையிலையும் 24 நிமிடங்கள் செய்யணும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வழி. அந்த 24 முறைகளுக்கும் அதுக்கு பாடலும் சொல்லியிருக்காரு. நாழிகை சாதிக்க வைக்கும் உயிர்நிலை அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. நாழிகை என்பது 24 நிமிடங்கள். உங்களுக்கு 24 நிமிடங்கள் 3 வேளையும் இருந்தால் அழகாக செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் செய்தால் கூட அதற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். சரி, நேரம் கடந்து விட்டதுனால நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். ஹம்மிங் ஒன்றும் இல்லைம்மா, நல்லா மூச்சை இழுங்க. அப்படின்னு மூச்சை வெளியில் எவ்வளோ நேரம் விட முடியுமோ அப்படியே விட்டுட்டே இருங்க, அவ்வளோதான். அப்புறம் மறுபடியும் நல்லா வெளியில் விட்டு முடித்த பிறகு மறுபடியும் மூச்சை இழுங்க, எடுத்துகிட்டு மறுபடியும் ஹம்மிங் செய்யுங்க. ஸோ அப்போ ஒரு நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தடவை தான் நீங்கள் ஹம்மிங் செய்வீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கூட ஹம் பண்ணலாம். சரியா, நல்லது. மீண்டும் ஒரு முறை பார்வதி அம்மா அவர்களுக்கு இந்த அழைப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டில் உங்கள் எல்லாரையும் சந்தித்து இந்த இதுகள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவமாக நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து மீண்டும் ஒரு முறை பெரிய ஒரு நிகழ்ச்சிக்காக மறுபடியும் வருவோம், நிறைய பயிற்சிகளையும் செய்வோம். அது வரைக்கும் நீங்கள் இந்த பயிற்சிகள்லாம் செஞ்சிட்ருங்க. மீண்டும் ஒரு முறை அன்பான வேண்டுகோள், இந்த கடைசியில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இது திருமூலர் தமிழ் இருக்கைக்காக. நீங்கள் இந்த திருமூலர் தமிழ் இருக்கைக்காக கொடுக்குறது ஒரு விஷயமா இருக்கலாம். இந்த வகுப்புக்காக ஏதாவது நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அதையும் அந்த திருமூலர் தமிழ் இருக்கைக்கே கொடுக்கணும் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். கேட்டுட்டு ஒரு திருமந்திரத்தோடு இந்த வகுப்பை நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நல்லா மூச்சு எழுப்போம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்குச் சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே. நன்றி, வணக்கம். உங்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் ஆழ்ந்த மகளுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். என்று இங்கு வந்திருந்த எல்லோருமே மிக அமைதியாக இருந்து உங்களுடைய பிராணாயாம பயிற்சியை, அதாவது நீங்க சொன்னீங்க இது ஒரு மிக மேன்மையான பயிற்சி, இந்த மேன்மையான பயிற்சியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்.
இது இதுல வந்திருக்கிறவியல் அவர்கள் சிலர் வந்து யோகா பயிற்சி செய்பவர்களும் கூட. உம், நீங்கள் மீண்டும் எங்களுக்கு வந்து அஹ், உங்களுடைய நீங்கள் பெற்ற அறிவை எங்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு இன்று நீங்கள் கேட்டுக்கொண்ட அதாவது இருக்கைய பற்றி தமிழ் மக்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் எல்லோருக்கும் இல்லை. ஒரு தமிழ் இருக்கை என்பது மிக மிக முக்கியம். அதாவது மேற்கு நாடுகளிலே இருக்கை இருந்தால்தான் அந்த விஷயங்களை பற்றிய விளக்கங்கள், அந்த விஷயங்களை வெளியாலே நாங்கள் கொண்டு வருவதற்கு அது தொடர்ச்சியாக அது போக வேண்டும். இப்ப திருமூலர் போன்றவர்கள் எங்களுடைய மூதாதையர்கள் அவர்களுடைய அவர்கள் செய்த அந்த அரும்பெரும் காரியம் எங்களுடைய பரம்பரைக்கு தொடர்ச்சியாக போக வேண்டும், அவர்கள் நன்மை அடைய வேண்டும். அந்த நோக்குடன் இந்த இருக்கை வந்து உருவாக்கப்படுகின்றது. இந்த இருக்கையாலே தான் இது வந்து ஒரு தொடர்ச்சி. இப்ப மலை தொடர்கள் கடந்து போவது போல இந்த இருக்கையும் தொடர்ச்சியாக போக வேண்டும், அழிந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இருக்கைகள் உருவாக்கப்படுகின்றன. இப்ப இங்கே யாழ்ப்பாண டொரண்டோ பல்கலைக்கழகத்திலே தமிழ் இருக்கையை உருவாக்க எவ்வளவோ முயற்சி செய்து இன்று உருவாக்கப்பட்டது. அது வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு தான் உருவாக்கப்பட்டது. அவ அதுக்கு இந்த மேற்கு நாடுகளிலே இடம் கொடுக்கிறார்கள், ஆனால் அந்த பணத்தை முழுமையாக கொடுக்கிறார்கள். ஏனென்றால் உங்களுடைய பங்களிப்பும் இதற்கு வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். ஆகவேதான் ஒரு அளவு பணத்தை கொடுத்துவிட்டு மிச்ச பணத்தை நீங்கள் உங்களுடைய மக்களிடம் நீங்கள் பெற்று அதனை ஒரு பங்காக நீங்கள் செலவு அதற்கு அந்த செலவுக்கான ஒரு பங்காக உங்கள் பங்களிப்பும் வேண்டும். இதைத்தான் நாங்களும் அந்த சமூக மையம் இங்கே கனடாவிலே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு இடம் கொடுக்கப்பட்டு விட்டது. அதற்கான பணம் வந்து இந்த தை மாதத்துக்குள் மக்கள் செலுத்த வேண்டும் என்பது அந்த அரசாங்கத்தினுடைய ஒரு வேண்டுகோள். அப்ப அதனை மக்கள் விளங்கி கொண்டு அது பற்றிய சில விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போலத்தான் இந்த இருக்கைகளும். திருமூலர் இருக்கை என்பது மிக மிக முக்கியமானது. மேற்கு நாடுகளிலே மிக முக்கியமாக தேவைப்படும் ஒன்று. அதனை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எல்லோருடைய முயற்சியும் மிக முக்கியம். பேராசிரியர் வந்து தன்னுடைய பங்களிப்பை மிக நீண்ட காலமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றார். அவர் புத்தகம் எழுதி வித்து கொண்டிருந்தார், தானே நின்று வித்து கொண்டிருந்தார். இந்த புத்தகத்துக்கு நீங்கள் $100 $100 கொடுங்கள் என்று சொல்லி எல்லோரிடமும் தானே புத்தகத்தை வச்சு கொண்டு கையேந்தி கொண்டு நிற்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் ஒரு கண்ணியமான ஒரு மனிதர், பாருங்கள் புத்தகத்தை வித்து காசு சேர்க்கிறார். இப்படி இந்த இருக்கையை கொண்டு வந்து விட வேண்டும் என்பது அவருடைய ஒரு நீண்ட நோக்கு. அது நிறைவேறும் என்பது எங்களுடைய ஒரு நம்பிக்கை. அதற்கு எல்லோருடைய பங்களிப்பும் முக்கியம் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு உங்கள் எல்லோரையும் இன்று இவ்வளவு தூரம் எங்களுடைய சுகத்துக்கு, உங்களுடைய உடல் உள்ளம் இரண்டுக்குமான ஆரோக்கியத்துக்கான உதவியை செய்த பேராசிரியருக்கு நன்றியை செலுத்தி கொண்டு நாங்கள் இந்த தமிழ் மரபு திங்களுக்கு எங்களுடைய மரபு வழியிலே நாங்கள் என்னத்தை செய்திருக்கிறோம் எங்கள் மூதாதையர்கள், அதனை நாங்கள் தொடர்வதற்கு அவர் மேற்கு நாட்டிலே வந்து ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி மூலம் அதனை பிரபலியப்படுத்தி கொண்டு நூல்கள் வெளியிட்டு வந்து கொண்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய வாழ்நாள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இப்பொழுது அனைவருக்கும் நன்றி அம்மா. வணக்கம். வணக்கம். நாங்கள் இப்பொழுது மரபு திங்கள் தொடர்பாக, இதுவும் ஒரு மரபு திங்கள் நிகழ்வுதான், இன்னும் ஒரு நிகழ்வாக நாங்கள் இன்னொரு விடயத்துக்கு செல்கின்றோம். எங்களுடையது உள்ளத்துக்கு மனத்துக்கு சாந்தி தரக்கூடிய ஒரு நிகழ்வு. அது வீணை. வீணை என்பது தமிழ் வாத்தியம். தமிழ் வாத்தியங்களிலே மிகவும் முக்கியமான வாத்தியங்களில் ஒன்று வீணை. மிருதங்கம் போல வீணையும் எங்களுடைய ஒரு வாத்தியம். அந்த வீணை வாத்தியத்தை இன்று கனடாவிலே வாழும் பிள்ளைகள்
தொடர்ச்சியாக பயின்று கொண்டு வருகின்றார்கள். அது பயின்று கொண்டு வர வேண்டிய ஒன்று. இந்த திருமூலருடைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எவ்வாறு ஒரு பெரிதாக மதித்து செய்து கொண்டு வருகின்றோமோ அதுபோலத்தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த எங்களுடைய பாரம்பரிய வாத்தியங்களை பழக்குவது மிக மிக முக்கியம். என்ன நீங்க மேற்கு நாட்டு வாத்தியங்களை சில பிள்ளைகள் கற்றுக்கொண்டு அதிலேயே தங்களை மூழ்கடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அது பிழையான விஷயம் அல்ல. ஆனால் எங்கள் பாரம்பரியத்திலேயே நிறைய வாத்தியங்கள் இருக்கின்றன. அந்த வாத்தியங்கள் அழிந்து போகாமல் அந்த வாத்தியங்கள் பயின்று கொண்டிருக்க வேண்டும். அதனாலே எங்களுக்கு எவ்வளவோ மனத்துக்கு உள்ளத்துக்கு நன்மை கிடைக்கின்றது. இந்த யோகா பயிற்சி போலத்தான் இந்த வாத்தியங்களும். குழந்தை பிள்ளைகள் நித்திர தூங்கும் பொழுது கூட அவர்களுக்கு அந்த வாத்தியத்தை போட்டு விட வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதாவது மியூசிக்கை. அது அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துக்கு ஒரு சாந்தியை கொடுக்கும் என்று. அப்ப அது போல எல்லா வாத்தியங்களையும், அதாவது தமிழ் வாத்தியங்களை இங்கு கற்றுக்கொண்டிருக்கும் இந்த மாணவர்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு, இன்று கஷ்வி மணிவண்ணன் அவர் வீணை சங்கீதம் ரெண்டிலேயும் பாண்டித்யம் பெற்றவராக இருக்கின்றார். அவர் ஆசிரியையாக இயங்கும் அளவுக்கு தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த நிறுவனத்திலே வசந்தமும் இப்பொழுது பங்கெடுத்து கொண்டிருக்கின்றது. அது பிரிட்ஜிங் ஃபியூச்சர்ஸ் கனடா சொசைட்டி என்றுதான் அதை சொல்கிறார்கள். அது தனிய தமிழர்களை மாத்திரம் உள்வாங்கி அல்ல, அதிலே வேறு இனத்தவர்களும் அதில் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நிறைய தமிழ் பிள்ளைகள் அதிலே சேர்ந்திருக்கிறார்கள். இதற்கு ஒரு தாயாக, நிறுவனராக டாக்டர் ஜெயா தயாபரன் அவர் போன முறை நாங்கள் வசந்தம் வைத்த ஒரு பெரிய ஒரு மகாநாடு வைத்தோம். அதாவது தற்கொலைகள் பற்றிய ஆய்வு, நாங்கள் செய்து கொண்ட எங்களுடைய மது போதைக்கு அடிமானவர்கள் பற்றிய ஆய்வு கண்டு 2 ஆய்வுகளை பற்றியும் ஒரு பெரிய ஒரு மகாநாடு வெளியினத்தவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்றதுக்காக நாங்கள் அதனை ஆங்கிலத்திலே வைத்திருந்தோம். அதனை நான் தமிழிலும் வைக்க இருக்கின்றோம். இந்த மகாநாட்டிலே பங்கு கொண்ட இந்த 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 குழுவை சார்ந்தவர்கள், அதாவது பிரிட்ஜிங் ஃபியூச்சர்ஸ் கனடா சொசைட்டி சார்ந்தவர்கள் பங்கு கொண்டார்கள். அதற்கு தலைவராக டாக்டர் ஜியா தயாபரன் இருக்கின்றார். அவர்தான் அதனுடைய ஃபவுண்டர், அதனுடைய அத்திவாரத்தை இட்டவர். அவர் ரிச்மண்ட் ஹில்லில் உள்ள மெக்கன்சி வைத்தியசாலையில் முதியவர்களுக்கான ஒரு வைத்தியராக, முதியவர்களுக்கான நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு வைத்தியராக, ஜீரியாட்ரிஷியன் என்று சொல்வார்கள், அவ்வாறு வேலை செய்கின்றார். ஆனால் அவர் இந்த நாட்டு பூர்வீக மக்கள் பற்றிய சிந்தனை, இந்த கருப்பு மக்கள் பற்றிய சிந்தனை, அதாவது யார் யார் கீழே தள்ளப்படுகிறார்களோ, மிக அடிமட்டத்திலே அவர்களுடைய வாழ்க்கை மிக பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களை முன்னுக்கு கொண்டு அவர்களுக்கான வழிகாட்டலை செய்யும் ஒரு நிறுவனமாக அது இயங்குவதை பார்த்து எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதன் வசந்தமும் அந்த நிறுவனத்துடன் இணைந்து சில விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று வந்திருக்கும் இந்த மாணவி அவர் அந்த நிறுவனத்தை சார்ந்தவர். அவர் இப்பொழுது டிஎம்யூ என்று சொல்றது, டொரண்டோ மெட்ரோபாலிட்டன் டொரண்டோ யூனிவர்சிட்டி, அது முன்னர் ராயசன் பல்கலைக்கழகம் என்று சொல்லப்பட்டது. அதோடு தான் வசந்தம் நிறைய ஆய்வுகளை செய்திருக்கின்றோம். அந்த பல்கலைக்கழகத்திலே 4வது வருடத்தில் படித்து கொண்டிருக்கிறார். அவர் மெடிக்கல் ஃபீல்டு, அதாவது ஒரு எதிர்காலத்திலே ஒரு ஃபேமிலி டாக்டராக வர வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்துடன் படித்து கொண்டிருக்கும் ஒரு மாணவி. அவர் இப்பொழுது உங்களுக்கு வீணை வாசிக்க இருக்கின்றார். எல்லோரும் நித்திரைக்கு போக முந்தி இந்த வீணையை கேட்டு உங்களுடைய மனத்தை சாந்தி செய்யும், மனத்துக்கு ஒரு ஒரு நரம்பாக, மனத்தை வருடும் ஒரு நரம்பாக இது இருக்கும். ஆகவே அவருடைய
இந்த வீணை வாத்தியத்தை நீங்கள் கேட்டு ரசிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். காஷ்வி, நீங்கள் உங்களை பற்றி ஏதாவது சொல்ல விரும்பினால் சொல்லலாம் அம்மா. Okay. நீங்கள் உங்களை பற்றி ஏதாவது சொல்லிவிட்டு நீங்கள் தொடங்கலாம். Okay. Hello everyone. I've been doing Vuna and vocal for the past over 10 years of my life. I finished teacher's grade and currently in my 4th year going to Toronto Metropolitan University. And I'm going to be performing 5 songs for everyone. I'll start. நன்றி. டாக்டர் படிக்கிறாரு. யாரோ பேசுறீங்க, கொஞ்சம் நிப்பாட்டுங்க.
Thank you everyone for listening. Thank you very much. யாராவது பாராட்டுக்கள் தெரிவிக்கிறதுண்டா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். Kashvi, this is Lorraine. I enjoyed your music immensely. Thank you. Years ago, I went to Ryerson University and got a certificate in microcomputer business skills. Yeah, it was a very enjoyable experience. Yeah, thank you. You're welcome. Yeah, Very excellent, nicely done. Thank you. excellent performance. நறுமுகியே மௌனமா மலரே மௌனமா மாணிக்க வீணேந்தி. I was Mm. able to enjoy all those three songs because I couldn't guess other things. Oh, But excellent. thank you. வேற யாராவது கஸ்பியை பாராட்டுவார்கள்? ராஜேஷ் வைத்திய மாதிரி வருவா ஒரு நேரமா. Oh, Yeah. மிக very good. அருமையா இருந்தது. மிக அருமையான கச்சேரி. காதுக்கு மிகவும் இனிமையாக இருந்தது. நல்லது. நீங்கள் படுக்க போகும்போது மிகவும் உங்களுக்கு நான் மேரி மனசா கதைக்கிறேன். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. கேட்டுக்கொண்டே இருக்க இன்னும் வாசிக்கணும் போல இருக்கு. கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல இருக்கு. அதுக்கு நன்றி. தேங்க்யூம்மா. நன்றி மேரி. தேங்க்யூ ஆண்டி. வேற யாக்கள்? மேரி மிக அருமையாக இருந்தது. அங்க சிவபாலு. யார்கிட்ட பழகுனீங்க? Vuna Kuganeswari teacher பழகினா. பரன் Kuganeswari teacher. புவனேஸ்வரி. ஓ, அவ தமிழிசை கலாமன்றத்துல தெரியும் எனக்கு. பிரியா தெரியும் உங்களுக்கு? ஹலோ கஸ்வி, Yeah. உங்களுக்கு பிரியாவை தெரியுமா? I don't think so. ஓகே, ஜெயா டீச்சருண்ட டாக்டர் இந்த ராஜேஷ் வைத்தியா வந்து அரங்கேற்றம் செய்தார் இங்கே, கேள்விப்படலையா? அவ வாதிக்கிற மாதிரி வாதிக்கிறீங்க, நல்லா இருக்கு. ஆனால் இன்னும் கூட பயிற்சி செய்ய வேணும். நல்லா பயிற்சி செய்தால் தான் எனக்கு வரும். நீங்கள் ஆன்லைன்லேயும் லேர்ன் பண்ணுறீங்களா இந்தியாவிலேருந்து? No, not right now. ஓகே, நல்ல நல்ல நீங்க தொடர்ந்து இந்த இத்துறையில வரணுமாம்மா. பிகாஸ் it's really very good talent, and it's a Tamil traditional instrument. This is so you are in Canada, so you are learning our traditional instrument. It's very good, and for your mind, and also for younger generation, and other people also can look at you and continue the tradition, and they may enjoy doing it. So I'm really happy that you continue to learn, and you are in the great teachers grade. You have already completed. That's great. Thank I'm you. it's amazed. I wish I learned something like this in my life. My parents, when we were growing up, nobody was supporting us. But, you guys have parents who can support you. Thank you. Thanks for your parents too, Yeah. for guiding you. Thank you. Thank you for the opportunity. எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து நீங்க இந்த மாசத்துல உங்களோட மரபு திங்களை பல்வேறு வகைகள்ல நீங்க கொண்டாடுறதுக்கு பங்களிப்புங்கள். அடுத்த நிகழ்வாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு இடையில இருக்கிற திருமணம் பற்றிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அது பற்றிய பேச்சு நிறைய பெற்றோருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அந்த விஷயம் பற்றிய ஒரு உரையாடல்
வார அதாவது 3வது திங்கட்கிழமை நடைபெறும். 7 மணிக்கு நடைபெறும். அதற்கும் நீங்கள் எல்லோரும் வர வேண்டும். ஏனென்றால் இது எங்களுடைய இளம் பிள்ளைகளை பற்றிய பிரச்சனைகள். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி. Thank you, Parvati Aunty, Rajini and Kashvi. Thank you. Thank you. Thank you, Okay. Kasvi. Okay, thank you for all. Thank you.